Assalamu alaikum. வணக்கமானவர்களே. ரைட், நான் அஃப்ரித் சார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அல்ல தெரியாமல் இருக்கலாம். ரைட், அறிமுகப்படுத்திக் கொள்வது இந்த கடமை. ரைட், இப்போ இந்த பேப்பரில் நாங்கள் ரோயல் காலேஜ் 25ஆம் ஆண்டுக்கான எம்சி கெலிபரேஷனில் எங்களுடைய நேரடி வகுப்பிலிருந்து ஸ்டடி லீவில் வீட்டு இருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன் வகுப்பில் சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு படிக்கிற பிள்ளைகள், 2வது 3வது வெளியிடங்கள்ல இருந்து படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமான விளக்கம் என்னென்னா, எங்களோட ஃபைனல் பேப்பர் சிங்கள மொழி மூலமான பரீட்சை வினாத்தாளில் தான் பேஸ் பண்ணி வாங்கலாம். நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிற FWC, நாங்கள் ஃபேஸ் பண்ண முரட்டுவை நாங்கள் ஃபேஸ் பண்ணுற இல்லை, இந்த மாகாணங்களுக்கு இடையிலான மாவட்டங்களுக்கு இடையிலான பரீட்சை வினாத்தாள்லாம் தமிழ் மொழி மூலம் பேஸ் பண்ணப்பட்டது. ஸோ சிங்கள மொழி மூலமான பேப்பர்கள் எங்களோட ஃபைனல் பேப்பர் ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நீங்கள் சந்திக்கிற இதுவரை சந்தித்த XYZ ஆசிரியர்கள் அல்லது எல்லார பேப்பரையும் நீங்கள் செஞ்சு ஃபெடப்பாக இருக்கலாம் அல்லது சந்தோஷப்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பேப்பர் ஒரு சிங்கள மொழி மூலமான பரீட்சை, ஒரு பாடசாலையில் பேப்பர் உண்டு. இந்த பேப்பரை செஞ்சுட்டு இது அக்டோபர் 2ஆம் தேதி நடந்திருக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி நடந்த பேப்பர் உண்டு. அக்டோபர் 2ஆம் தேதி 11 மணிக்கு நடந்த பேப்பர். இந்த பேப்பருக்குரிய விளக்கம் சொல்கிறேன். இந்த பேப்பரில் 50 எடுக்கணும் 40 எடுக்கணும் நின்னாமல் இது ஒரு ஜஸ்ட் ஒரு கேள்வி. இந்த கேள்விகளை ஃபேஸ் பண்ணிட்டு போகிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க போகிறோம். சரிதானே? இது நம்ம எடுத்தாலும் உங்களோட தான், 40 எடுத்தாலும் உங்களோட, 20 எடுத்தாலும் உங்களோட. இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் பண்ணி போகிறோம், ஐடியாவை எடுத்து போகிறோம். எத்தனை கேள்வி செஞ்சிருக்க மட்டும் பேஸ்மெண்ட் பண்ணி போகிறோம். ஸோ கடைசி நேரங்களில் கேள்விகள் அதிகமாக செய்து கொள்வது எங்களோட கடமை. ஸோ முதலாவது கேள்வி 2017ஆம் வருஷம் அந்த கேள்விகள் பெற்றோர் உண்டு. 2000 இந்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 1. ரைட், கொஸ்டின் நம்பர் 1 இது 2017ஆம் ஆண்டு வந்து பெற்றோர். 2017ஆம் ஆண்டு வந்து பாஸ் பேப்பரில் வந்து அதே கேள்வி மாதிரி கேள்வி உண்டு. பொருளொன்று செகண்டுக்கு 331.3 நானோமீட்டர் லம்டா தந்திருக்கிறார். 6 ஜூல் சக்தி வெளிவிடுகிறது. இப்பொழுது 2 செகண்டுக்கு வெளிவிடப்படும் ஃபோட்டோன்களில் எண்ணிக்கை. ஃபோட்டோன்கள் எண்ணிக்கை என்று சொன்னால் கேட்டது ஃபோட்டோன்கள் எண்ணிக்கை கேள்வி. லம்டா தரவு, சக்தி தெரியும். ஸோ E சமன் N இன்டு HV இன் கீழ் N இன்டு HV இன் கீழ் லம்டா என்ற சமன்பாட்டின் அடிப்படையில், சரியா? ஸோ தேவை என் தான் தேவை. என்னென்று சொன்னால் ஃபோட்டோன்களில் எண்ணிக்கை சமன் E இன்டு லம்டாவின் கீழ் HV. இந்த சமன்பாடு அப்ளை பண்ணினோம்னா ஒரு சாதாரண ஒரு பிள்ளை யோசிக்கணும். ஃபைனல் பேப்பரில் இந்த கேள்விக்கு விளக்கம் தான் நம்மளுக்கு தேவைதானே. ரைட், இவரது தியரியை படித்து நிற்க வேணாம் நீங்கள். அப்போ சக்தியை நாங்கள் பொதுவாக விளங்கணும் 2 செகண்ட், 1 செகண்ட், 2 செகண்ட். ஸோ E என்று சொல்றது 12 ஜூலாக இருக்குது. 2 செகண்ட்ல இவ்வளவு அந்த ஃபோட்டோன் தேவை. லம்டான்னு சொல்றது 3.31 தர 10⁻7 மீட்டர், அதாவது 331.3 நானோமீட்டரை மீட்டருக்கு மாற்றி வர அடுக்குகள் எப்படி சொல்லி வரணும். ஓவர் எச்சில பெருமானம் தந்து 6.626 தர 10⁻34 ஜூல் செகண்ட் தர. அலைநீளம் தந்திருக்கான், வேகம் தந்திருக்கணும் 3 தர 18 ms-1. அப்ப கேள்விகளில் விட தந்திருக்கான். சுருக்கிறதா எங்களோட வேலை, உங்களோட வேலை சுருக்கிறதா. இந்த 6.626 இவரால சுருக்கிறேன்னா 2 பங்கு 3 6 12 பிரிச்சா 2 தர 10 மேல வார 7ஆம் அடுக்கு. இவர் மேல போனா +8ஆம் அடுக்கு, இவர் மேல போனா இவர் போனா -8ஆம் அடுக்கு, இவர் மேல போனா +34ஆம் அடுக்கு. ஸோ இறுதி விட என்ன வரப்போகுதுன்னா 2 தர 10 நேர் 19 வரப்போகுது. இந்த கேள்விகளோ தாமதத்தோட விளக்கம் தேவையில்லையே, சிம்பிளான கேள்வி உண்டு. அதாவது 1 செகண்டுக்கான சக்தி தந்திருந்தா 2 செகண்டுக்கான சக்தி கொடுத்திருக்கான். ஸோ அழகு வர மாட்டா. E சமன் N இன்டு HF. இந்த கேள்வி வரவன்னு சொல்ல மாட்டேன், வராதுன்னு சொல்ல மாட்டேன். சும்மா எதிர்பார்த்துக்கு சும்மா குழம்பி கொள்ள வேணாம். கெமிஸ்ட்ரியில் எதிர்பார்க்கணும் ஒன்று இல்லை. கெமிஸ்ட்ரியில் ஃபுல்லாக படிச்சுட்டு போனால் ஷுவராக எடுக்கலாம். ரைட், 2வது கேள்வியும் அதே 2017ஆம் வருஷம் வந்து அதே கேள்விதான். எந்த விதமான மாற்றமும் இல்லை. மிக குறைந்த இருமுனைவு திருப்புதிறன். அப்போ இருமுனைவு திருப்புதிறன் சொல்றது மியூ சமன் டெல்டா S இன்டு R. இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி கணிக்கலாம். டிபைல சொல்றேன். இந்த கேள்வி அது தேவையில்லை, இந்த கேள்விக்கு ஒன்றும் தேவையில்லை.
இந்த கேள்விக்கு சிம்பிளா இந்த கேள்வி உடைக்கலாம், சிம்பிளா உடைக்கலாம். NH3 என்று சொன்னா NH3 என்று சொன்னா நான் வடிவம் வரையாமத்தான் கணக்கு உடைப்பேன். இனி என்ன செய்யறது உங்களுக்காகத்தான் நான் இப்படி எழுதி வருவேன். NH3 NF3, அதாவது NF3 என்ன கொஞ்சம் பேர் இதுக்கு நம்பரை போட்டு இந்த சூத்திரத்தை இந்த என்ன வடிவம் ஒன்று கண்டுபிடிக்க ஷார்ட் கட்டா. இதுக்கு என்னடா ஷார்ட் கட்? NF3ங்கிற கூம்ப வடிவத்துக்கு ஷார்ட் கட் ஆடாமனே. H2O சொன்னால் அது ஒரு என்ன வடிவம் சொல்லுங்க பார்ப்போம்? கோணல் வடிவம். HF சொல்றது ஒரு நேர்கோட்டு வடிவம், ஒரு 2 புள்ளி மூலக்கூறு இருக்குது. அதே மாதிரி NCl3 என்று சொன்னால் NCl3 ஒரு கூம்பக வடிவமா இருக்குது. இப்போ உங்களுக்கு விளங்கணும், 2 விஷயத்தை விளங்கி கொள்ளணும். ஒரு விஷயம் என்னண்டா, இருமுனை திருப்புனுங்கிறது ஒரு காவி கனியம் மாதிரி. இதுக்கு ஒரு அலகும் இருக்கும், பருமனும் இருக்கும். இப்போ இதுல இந்த பிணைப்பு சோடி இலத்திரங்கள் யார் பக்கமாக செறிந்து காணப்படும்? இந்த பிணைப்பு சோடி இலத்திரங்களை நைதரசன் கவரத்தாலே பிணைப்பு சோடிய கவர்ற ஆற்றல் நைதரசன். தனிச்சோடி இழுவிசை மேல் இருந்தா காவி கூற்று விதிப்படி விளைவுள் விசை மேல் நோக்கி இருக்கும். NCl3 பிணைப்பு சோடி இலத்திரங்கள் இவர் 2 பேர மின்னல் தன்மை ஒரே பெருமானமா இருக்கிறதால பிணைப்பு சோடியான தள்ளு விசை கவர்ச்சி விசை இல்லாம NH3 மட்டும் மேல் நோக்கி ஒரு இழுவிசை காட்டும். HF பிணைப்பு சோடி இலத்திரங்கள் இந்த முனைவு பங்கிட்டு வரை பிணைப்பு புளோரின் பக்கமான ஒரு இழுவிசை கொண்டிருக்கும். இந்த பிணைப்பு சோடி இழுவிசையை சொல்றேன். H2O இருக்கிற தனிச்சோடி இலத்திரங்கள் என்ன செய்து கொள்ளும்னா மேல் நோக்கி இழுக்கும். ஆக்சிஜன் பிணைப்பு சோடி ஆக்சிஜன் பக்கமாக இருந்தா மொத்தமான இழுவிசை மேல் நோக்கியின் ஒரு திருப்புற மேலே இருக்கும். NF3 பிணைப்பு சோடி இலத்திரங்கள் புளோரின் பக்கமாக இருக்கும். ஏன் சொல்லுங்க பாப்போம்? இங்க பாருங்க, இங்க இழுவிசை கீழ் நோக்கி, இங்க கீழ் நோக்கி இருக்கும். தனிச்சோடி இழுவிசை மேல் நோக்கி, விளைவுள் இருவினைவு திருப்புறாம பாருங்க. இங்கால பக்கம் டைரக்டா எல்லாரும் சொல்லலாம் மேல் நோக்கி இருக்கு, இங்கால பக்கம் வலப்பக்கம் இருக்கும். இதுல மேல் நோக்கி இருக்கு, இதுல மேல் நோக்கி. அப்ப எந்த மூலக்கூறுல இருமுனைவு திருப்புறம் சொல்ல முடியாது, குறைவா இருக்கும். இது மேல் நோக்கியா கீழ் நோக்கியான்னு தெரியாது. மேல் நோக்கி என்றாலும் சின்ன பிரமாணம். அப்ப யாருல குறைவா இருக்கு? கண்ணால சுருக்கிற கேள்வி இது, கண்ணால சுருக்கிற கேள்வி. இதுக்கே நான் கஷ்டப்படணும்? சும்மா 2017ஆம் ஆண்டு வந்தவங்க NF3க்கும் NF3 எங்கால பக்கம் திருப்புறம் கூட இருக்க போகுது. ரைட், 3வது கேள்வி, அதுவும் ஒரு சின்ன கேள்வி. இந்த ஃபைனல் பேப்பர்ல 3வது கேள்வி கால்குலேஷன் வாரல்ல. ஃபைனல் பேப்பர் பேட்டர்ன்ல 3வது கால்குலேஷன் வாரல்ல. ஆனா ஒரு சின்ன கேள்வி ஒன்று எப்படி தெரியுமா? சோடியம் கார்பனேட் இருக்கார், ஒரு சோடியம் கார்பனேட் இருக்கார். இவர் ஒரு நாளும் வெப்பத்துக்கு பிரிய மாட்டார். இதை மட்டும் தெரிஞ்சா காணும், இவர் வெப்பத்துக்கு பிரியவே மாட்டார். அமோனியம் டைக்ரோமேட் இருக்கார், அமோனியம் டைக்ரோமேட் இருக்கார், அமோனியம் டைக்ரோமேட் இருக்கார். இவர் திண்மம். இவரை ஹீட் பண்ணினவன்டா டைக்ரோமேட்டுகள் பிரிகடையும் போது நான் எப்படி சொல்லி கொடுக்குறது தெரியுமா? எனக்கு பாட்டெல்லாம் படிப்பிக்க சொல்ல தெரியும். நான் சொல்றேன், 2 குரோமியம் இருந்தா ஒரே ஒரு வாயு தான் வரும். அது வாயு ஈரான வாயுவா இருக்கும். அப்ப N2 வாயு வரும். அமோனியம் உப்புக்களால N2 வாயு வரும். குரோமியத்துல சேர வெப்பத்துக்கு பிரிஞ்சா Cr2O3 தான் வரும். எல்லா அமோனியம் உப்புக்களும் நீரை வெளியேற்றும். இதான் சமன்பாடு. அப்ப சமப்படுத்தக்குள்ள 4 சோடி ஹைட்ரசன். அப்ப என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் 4, அதாவது 8 4 சோடி ஹைட்ரசன். இப்ப இங்க 4 H2O வரப்போகுது. இதுல கவனமா விளங்கி எடுங்க பிள்ளையாள். இதுல இவங்களோட மொத்த திணிவத்தின்னு சொன்னால் மொத்த திணிவு 0.6 கிராமா இருக்குது. வெப்பமேற்றப்பட்டு வந்த திண்ம கலவைர திணிவு இவரால வார சோடியம் கார்பனேட்டும். சரியா? இவர மொத்த திணிவத்தின்னு சொன்னால் 0.5 கிராமா இருக்குது. எத்தனை கிராம் இருக்குது? 0.5 கிராம் இருக்குது. சோ இவர திணிவு என்ன கேட்க, இவர திணிவத்தினே 28 கிராம் மோல் -1 தானே. இவர திணிவத்தினே 72 கிராம் மோல் -1. நான் சொல்றேன் மூலத்திணிவை சொல்றேன். இவர் எத்தனை? CrO2 152 கிராம் மோல் -1. இவர திணிவத்தினே மூலத்திணிவு 252 கிராம் மோல் -1. அடே மகன், இந்த கேள்வி ஒன்று. இந்த கேள்வி அப்ப என்ன சொல்லானண்டா, இவர திணிவு என்ன வரும் உடைக்கும் பாருங்க. அதாவது சும்மா நான் யோசிக்கிறேன், 252 கிராம வெப்பமேற்றி விட்டனண்டா திணிவு நட்டதை பார். 252 கிராம நான் வெப்பமேற்றி விட்டனண்டா எவ்வளவு வாயு வெளியேறும்? திணிவு நட்டம் கிடைக்கும். 252 கிராம வெப்பமேற்றி விட்டனண்டா 100 கிராம் வாயு வெளியேறும். அதாவது 252 பீசமான படி
250 கிராம் வெப்பமேற்றப்படும் போது N2 வாயுவோட H2O எவ்வளவு பெருகுதாம் 100 கிராம் வெளியேறும். அப்ப இந்த இவ்வளவுத்தில திணிவும் தசவஞ்சண்டா இவங்க 2 பேரும் திணிவத்திரு நைதரசன் திணிவத்தினு. அப்ப 0.1 கிராம் இவங்க வரணும்டா எவ்வளவு வெப்பம் ஏற்றப்படணும்? 252 கிராம் வெப்பம் ஏற்றப்பட்டா 100 கிராம் வாயு வந்தா 0.1 கிராம் வரணும்டா எவ்வளவு வெப்பம் ஏற்றப்படணும்? என்னடா மகன் கேள்வி, இது என்னடா கேள்வி? 100 வெப்பம் ஏற்றப்பட்டா 252 வருமண்டா 0.1 எவ்வளவு வரணும்? 0.252 கிராம் இருக்கணும். 0.252 கிராம் வெப்பமேற்றப்பட்டாத்தான் என்ன இதில் இருக்கிற மாதிரியின் திணிவு என்ன வரும்? 0.252 கிராம் இருக்கணும். 0.252 கிராம் இருக்கணும். ரைட், கிளி முடிஞ்சு. வினா இலக்கம் 4 பொறுத்த வரைக்கும் இந்த கரைசல் pH 7 விட கூட. அப்ப உப்புக்களை பொறுத்த வரைக்கும் அமோனியம் அயோடைட் இந்த உப்புக்குள்ள என்னென்ன ஒளிச்சிக்கு இருக்குமெண்டா என்னென்ன சேர்ந்து உப்பு வரும். இந்த உப்பு என்னென்ன சேர்ந்து வருமெண்டா NH3 என்ற உப்பும் காரமும் HI என்ற அமிலமும் சேர்ந்து இதால இந்த உப்பு வரும். CH3COONH4 இந்த உப்பு எப்படி வருமெண்டா அசட்டிக் அமிலம் என்ற ஒரு மென் அமிலமும் அமோனியம் குளோரைட் என்ற ஒரு அமோனியம் ஹைட்ரோக்சைட் என்ற மென்காரத்தாலே இந்த உப்பு வரும். உப்புக்கள் இப்படித்தான் வரும். CCl3COONH4 என்று சொல்ற உப்பு எப்படி வருமெண்டா CCl3 கூச் என்ற ஒரு அமிலத்தாலையும் NH4OH என்ற காரத்தாலே இந்த உப்பு வரும். NH4NO3 என்ற உப்பு எப்படி வருமெண்டா உப்புக்கள்ல அமிலம் காரம் இருக்கு. NH3 என்ற காரமும் HNO3 என்ற அமிலமும் சேர்ந்து இந்த உப்பு வரும். C6 அதாவது ஃபீனோலோட ஒரு Na+ இந்த உப்பு எப்படி வந்திருக்குமெண்டா ஃபீனோல் என்ற ஒரு அமிலமும் NaOH என்ற காரமும் சேர்ந்து வந்திருக்கும். பிள்ளை சும்மா அமிலம் காரம் சொல்லி படிக்கிறல்ல கெமிஸ்ட்ரியில. அமிலம் என்றா என்ன அமிலம், காரம் என்ன காரம். அப்ப நான் சொல்லியிருக்கிறேன் HI ஒரு வன்மையான அமிலம், இவர் ஒரு மென்மையான காரம், இவர் ஒரு மென்மையான அமிலம், இவர் ஒரு மென்மையான காரம், இவர் ஒரு மென்காரம், இவர் ஒரு மென்காரம். கொப்பியில படிச்சிருக்கோம். அதாவது கூச் அசட்டிக் அமிலத்தோடு இருக்கிற கார்பன் மேல் இருக்கிற தொகுதியில அலசன்கள் இருந்தா, CF இருந்தா, CCl இருந்தா, ஏவலகற்றும் தொகுதி இருந்தா என்ன சொல்லியிருக்கும்? வன் அமிலம் என்று சொல்லியிருக்கும். வன்மையான அமிலம் என்று சொல்லி தந்திருக்கும் ஆர்கானிக்ல. இது ஒரு வன்மையான அமிலம். இது ஒரு என்ன வர போதாம் மென் காரம் என்று வரும். இது ஒரு வன் காரம் என்று வரும். இது ஒரு மென் அமிலம் என்று வரும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? pH 7 விட கூட வரடுவண்டா இந்த 2 பேரும் சேர்ந்தா இது என்ன உப்பாரிக்க போதும்? அமில உப்பாக இருக்கும். அமில உப்போட pH 7 விட குறையும். இதன் உப்பு ஒரு நடுநிலையான உப்பு. pH பெருமானம் என்ன வரும் என்று சொன்னால் 7+ என்ன வர போது? ½ into 7+ 7 minus 7+ ½ into pKa minus pKb. அடைய மகன் பிளஸ்ஸா மைனஸ் ஆடா? நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் புத்தகத்துல நான் சொல்லி தந்திருக்கேன். எத்தனாம் சமன்பாடு? 29ஆம் சமன்பாடு சொல்லி தந்திருக்கேன். 7+ இந்த சமன்பாடு வாய்ப்பு பார்க்க வரும்னு சொல்லி தந்திருக்கேன். இப்படி பாருங்க, இதன் உப்பாரிக்க போதும் அமில உப்பாக இருக்கும். இதன் உப்பாரிக்க போதும் அமில உப்பா இருக்கும். இதன் உப்பு கார உப்புன்னு சொன்னால் அப்ப உங்களுக்கு சிலபஸ்ல நான் சொல்லி தந்த விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு அமிலக்கார உப்புக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு pH காட்டியில pH சமன் 7 இருந்தா 7 விட பெருசா இருந்தா 7 விட பெருசுன்னு சொன்னால் இங்க பக்கம் மாறது என்ன வரலாம்? கார உப்பு வரலாம், வன்காரம் வரலாம், அப்படி இல்லாட்டி மென்காரம் வரலாம், அப்படி இல்லாட்டி
கார தாங்கற் கரைசல் வரலாம். கார தாங்கற் கரைசல் வரலாம். அப்ப உங்களுக்கு கேள்வியில பாருங்க, 7 விட pH 7 விட பெருசா இருந்தா அதுக்குள்ள வாரது கார உப்பு. அப்ப நான் சொல்லுவேன் 5வது விடைக்கு போவேன். இதெல்லாம் சும்மா கண்ணால சுருக்கிற கேள்வி, கண்ணால பாத்துற இதான் விடன்னு போற கேள்விகள். என்னடா கஷ்டமான பகுதி ஒன்றும் இல்லதானே. ரைட், 4ஆம் கேள்வி முடிச்சோம். 5ஆம் கேள்விக்கு போவோம். சரியா? ரைட், கேள்வி இலக்கம் 5. 5ஆம் கேள்வியில இது 2000 சிமிலர் இதே மாதிரி கேள்வி தான் 2024ஆம் ஆண்டு வந்த ஃபைனல் கேள்வி. 2024ஆம் ஆண்டு வந்த ஃபைனல் பேப்பரும் இதே மாதிரி கேள்வி தான். இதுல இலக்கம் கூட 2 பிழை விடுவாங்க. ஒன்று இப்படித்தான் நம்பர் போடுவாங்க, இல்லாட்டி மாறி நம்பர் போடுவாங்க. முதலாவது பிள்ளை யோசிக்கணும், டபுள் போன் ட்ரிபிள் போன் இல்லாத போது இலக்கமிடக்கூட பிரதிட்டு கூட்டங்கள்ல கூட்டத்தை குறைஞ்ச பக்கம். இப்படி இலக்கமிட்டுக்கு போனவன்டா ஆல்கஹாலுக்கு 2ஆம் இலக்கம், அமைனுக்கு 5ஆம் இலக்கம், கூட்டத்தை 7 வரும். இப்படி நம்பர் போட்டுக்கு வந்தோம்னா அமைனுக்கு 1ஆம் இலக்கம், ஆல்கஹாலுக்கு 4ஆம் இலக்கம், கூட்டத்தை 5 வரும். அப்ப எங்க நம்பர் போடுவோம்? இவருக்கு 1ஆம் இலக்கம், இவர் 2ஆம் இலக்கம், 3ஆம் இலக்கம், 4ஆம் இலக்கம், 5ஆம் இலக்கம். அப்ப கேள்வியில நம்பர் போட்டா கேள்வி முடிஞ்சுமா? நம்பர் போட்டா கேள்வி முடிஞ்சு. நம்பர் போட்டோம்னா முதலாவது விட கேள்வியில, 3வது விட கேன்சல். ஏன்னா தொழிற்பாட்டு கூட்டம் கீட்டோன் வரணும். அதே மாதிரி 5வது விட கேன்சல். ஏன்னா தொழிற்பாட்டு கூட்டம் கீட்டோன் வரணும். இலக்கமிடக்கோல உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால், 1ஆம் இலக்கத்துக்கு என்ன வரணுமாம்? அமைனோன்னு வரும். அப்ப என்ன விட வரப்போதோ? நாங்க விடையடி போய்த்தமே அமைனோன்னு வந்துச்சுன்னு சொன்னால் விட என்ன 2வது. அப்ப 2வது விட என்ன வரப்போதாம்? 1 days amino 4 days ஹைட்ராக்சி தான் பிரதிட்டு கொடுத்த பேர். அதே மாதிரி 5 கார்பன் சொன்னால் பென்ச் என் 3வது ஓன்னு வரும். இல்லாட்டி நாங்க வளமையா படிக்கிற மாதிரி 1 days amino 4 days ஹைட்ராக்சி 3வது பென்ச் என் ஓன்னு வரப்போகுது. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு இதொன்று பார்த்தேன். எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள ஐயூபிஎஸ்சி பேரும் போட்டுருக்கு. அப்போ தியரியில் ஒன்றும் மாறலையாடாம்பி, சும்மா எக்ஸ்பெக்டேஷன்டா. கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக்கில் என்ன வரும்? ஐயூபிஎஸ்சி பீரியட் கட்டாயம் வரும். நான் பேப்பர் எடுத்தாலும் வரும், நீங்கள் எடுத்தாலும் வரும், ப்ரொஃபஸர் எடுத்தாலும் ஐயூபிஎஸ்சி பீரியட் வந்தே ஆகும். ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 கேள்வி வரும், அங்கே 10 கேள்வி வரும். இதெல்லாம் கொண்டு எக்ஸ்பெக்டேஷனில் போட்டால் பிள்ளை என்ன செய்ய போதோ அதை படிச்சுக்கு நிற்கி, படிக்க வேண்டிய தொட்டு போட்டு படிக்கிறத படிச்சுக்கு நிற்கி. தேவையில்லாத வேலை தானே. முதலாவது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், 14 அழகையும் படிங்க. எத்தனை அழகையும் படிங்க? 14 அழகையும் படிங்க. 2019 மினிமம் 2024 பேப்பரை செய்யுங்க. எம்சிக்கு செஞ்சீங்களா, ஸ்ட்ரக்சர் செஞ்சீங்களா, எஸ்ஏ செஞ்சீங்களா, செய்யுங்க. அதுக்கு பிறகு நீங்க அது செஞ்சு முடிஞ்சது பிறகு 2011 வாங்க. 1979ஆம் ஆண்டு மூத்தாப்பமாற பேப்பரை செய்யாம ஃபெஸ்டா நமக்கு தேவையான பேசிக் டிக்க பண்ணிட்டு வாங்கும். சரிதானே? ஐபிஎஸ்சி பேர் கட்டாயம் பெருமன் எல்லாருக்கும் தெரியும் தம்பி. அதை சும்மா கொண்டு போய் இப்படி வந்தா எப்படி சரி, அப்படி வந்தா எப்படி சரி, சும்மா இதை வச்சுக்கி ஒரு நாள் மெனக்கெடலாமா? தியரியில படிச்ச விஷயம் இது. 6ஆம் கேள்வியில அந்த கேள்வி ஃபைனலுக்கு இன்னும் வரல, வந்துக்கு சின்ன சின்ன மாற்றம். இந்த கேள்வி எப்படி சொல்லணும்னு சொன்னா, 27 பாகை செல்சியஸ் 300 கெல்வின்ல 1 டெசிமீட்டர் கனம் 1×10⁻³ மீட்டர் கனம் எக்ஸ்டெண்ட வாயு தசமொரு மோல் இருக்குது. வாயு தசமொரு மோல் இருக்குது. வாயு மூலக்கூற சராசரி வர்க்க மூலக்கதி. சராசரி வர்க்க மூலக்கதி என்னன்னு சொன்னால், நல்ல விளங்கணும், சராசரி வர்க்க மூலக்கதி என்ன? √c² பார் 15.2 ms-1 அழகு தான் பார்க்கிறோம். என்ன வரப்போதாம்? 15.2 ms-1. வாயுவின் சார் மூலக்கூறு திணிவு. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த பெருமானத்தை வந்தது ms-1. அப்ப நான் சொல்ல போறேன் c² பார் சமன் 3RT கீழ் என்ன வரப்போதாம்? கேபிட்டல் M வரப்போகுது. இப்ப இவர்த்த தந்த பெருமானம் என்ன வருமெண்டா, இவர பெருமானம் இதானே. அப்ப நான் தந்தது இவர கவனமா விளங்கணும், தந்தது இவர 15.2. இப்ப சராசரி என்ன சந்திரிக்கார்? சராசரி வர்க்க மூலக்கதி. சராசரி வர்க்க மூலக்கதி. அப்ப இவர்த்த வந்தது 15 ms-1. இந்த சமன்பாட்டில் வர வேண்டியது என்ன? இந்த சமன்பாட்டில் வாரது m வர்க்கம் s-2 இதை அப்ளை பண்ணலாம் இல்லைதானே? அப்ப நான் இவரை வெட்ட கரைக்கு எடுத்தேன்டா. அப்ப என்ன செய்ய போறோமாம்? 15.2 கவனமா பாருங்க, 2 முழுவதின் வர்க்கம் m வர்க்கம் s-2 சமன்
3RT 3 தர 6 பெருமானம் என்ன வரப்போதாம் 8.3 நான் பல தரம் சொல்லி தந்திருக்கேன் 25 3 போட்டுட்டு நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1 into டெம்பரேச்சர் 300 கெல்வின் ஓவர் கேபிட்டல் M என்ன மூலத்திணிவு என்ன வரப்போதாம் மூலத்திணிவு கேபிட்டல் M கிராம் மோல் -1 வரணும் மகன் இந்த கணக்கு செய்யக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை 2015ஆம் ஆண்டு டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல இதே கேள்வி வந்துச்சு இதே மாதிரி கேள்வி வந்துச்சு என்ன பிரச்சனை அலகுகளை மாற்றுவதுதான் ஆக பெரிய சிக்கல் உண்டு அலகுகளை ஆக பெரிய சிக்கல் உண்டு இப்போ வார நியூட்டன் மீட்டர்னு சொல்றது நியூட்டன் மீட்டர்னு சொல்றது நியூட்டன் சொன்ன உதாரணமா சொல்லணும் F சமன் ME F சமன் ME என்று தெரியும் எல்லாருக்கும் M என்ன மாஸ் கிலோகிராம் A என்ன S -2 MS -2 இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா இவடுத்த வார கிலோகிராம் MS -1 அப்ப நியூட்டன் 16 அப்ளை பண்ண வேண்டியது இவடுத்த வாரது 15.2 முழுவதும் இருக்கும் சரிதானே கவனமா பாருங்க கணக்கு சும்மா கண்ணால உடைக்கலாம் இருந்தாலும் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நோட் பண்றேன்னா எழுதி வைக்கிறேன்ல எக்ஸாம் நாளை அன்றைக்கு வர போகுது இன்னும் என்ன எழுதி வைக்கிறேன் ரைட் பார்த்தோன்னே ரைட் என்ன விஷயம் சொல்லான் அழகு பொறுத்த கணக்கு எந்த கணக்கு இல்லாட்டி இன்னொரு கணக்கு வந்து ரைட் அழகு தான் நம்ம கட்ட ரைட் என்ன படிப்பினை பெற்றுக்கொண்டே அழகு இல்லாம கணக்கு செய்யறதில்லை சும்மா சுருக்கி விட்டு எடுக்கிற அழகை போடுவோம் அப்ப அழகை போட்டோம்டா வேற வருமானம் என்ன வரும் கிட்டத்தட்ட 225 என்ன வரப்போதும் M வர்க்கம் S -2 சமன் என்ன வருமெண்டா 3 இந்த 3 வெட்டுப்பற்றும் பாத்தீங்களா வெட்டுப்பற்றும் கொஞ்சம் பாருங்க வெட்டுப்பற்றும் தானடா இவடுத்த வாரம் 25 தானே மனசில விளங்கு இவடுத்து 25 வரப்போ 25 சரி மேல என்ன வரப்போது என்ன 300 கீழே என்ன கேபிட்டல் M வரணும் இவடுத்த வாரம் என்ன வரப்போதாம் கிலோகிராம் இவரை சேர்த்தமண்டா M வர்க்கம் S -2 மோல் -1 மோல் -1 கெல்வின் எல்லாம் வெட்டுப்பட்டா வார விட எதுல மிஞ்ச போதா சொல்லுங்க பாப்போம் வார விட எதுல மிஞ்சும் சொன்னால் M என்ற அழகுதான் தேவை எனக்குல M என்ற அழகுதான் தேவை M அழகு தேவைண்டா M அழகுதான் தேவை அப்ப நான் M அழகு போடாம விட்டேன்டா வாரது கவனமா பாருங்க இந்த S -2 M வர்க்கம் எல்லாம் வெட்டுப்பற்றும் வார விட என்ன செய்யும்டா M அழகு என்ன வரும்னா கிலோகிராம் என்னது வர போதாம் கிலோகிராம் மோல் -1 வரப்போகுது அப்ப சுருக்கின வார விட 300 3 வெட்டுப்பட்டா இந்த M வர்க்கம் எல்லாம் வெட்டுப்பற்றும் கொஞ்சம் பாருங்களா வெட்டுப்பட்டா M சமன் M பெருக்குமே M சமன் 25 கீழ் 300 டிவைடட் பை 225 இவரை நான் டிவைட் பண்ணி விட்டேன்னா பாருங்கடா கவனமா பாருங்க இங்க பாருங்களேன் 15 தர 2 எத்தனை 225 இவரது 25 இருக்கு 25 கீழ் 225 300 வழங்குதோ அழகு என்ன வரப்போதா கிலோகிராம் மோல் -1 வரப்போகுது இப்ப 15.2 வர்க்கம் 225 15 150 170 225 மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 சமன் 3 into 6 பெருமானம் 25 3 சரிதானே 25 3 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1 டெம்பரேச்சர் 300 கெல்வின் 27 தானே எம்மோட பெருமானம் தான் தேவை அப்ப எம்ம நான் குறுக்கு பெருக்கம் செஞ்சேன்டா எம்ம எழுவாய் மாற்றம் செஞ்சா 20 கீழ் இவ 2 வரப்போகுது கிலோகிராம் MS -1 வரப்போகுது அப்ப பாருங்களா இப்ப நான் இவரை 25ஆல சுருக்கினேன்டா 25ஆல சுருக்கினேன்டா பாருங்க 25 தான் இவர் எத்தனை வரப்போதும் 25ஆல சுருக்கினேன்டா 100 இருக்கு 9 2 பேரும் இவர் 25 1 2 வரப்போ 1 இந்த 9 30 300 9ஆல பிரிச்சேன்டா இவடுத்த 100 கீழ் என்ன வரப்போதோ 3 அப்ப வார விட 32.4 கிலோகிராம் மோல் -1 வரும் நான் சொன்ன விளங்குதா நியூட்டன் F சமன் MA வரணும் அதே மாதிரி 6 பெருமானம் C² பார் M வர்க்கம் செகண்ட் -2 சுருக்கிறது கொஞ்சம் கவனமா நிதானமா செய்து கொள்ள வேணும் சரிதானே ரைட் அதே மாதிரி வினா இலக்கம் 7
ஏழாம் கேள்வி இரசாயன சமநிலை கேள்வி உண்டு. ஏழாம் கேள்வி இரசாயன சமநிலை கேள்வி உண்டு. இது இரசாயன சமநிலை கேள்வி. மூடிய விரைத்த கொள்கலத்துல நிகழும் ஒரு சமநிலை தாக்கத்தை கருதட்டான். மூடிய ஒரு சமநிலை தாக்கம் நடக்கணும்டா சிடிபி மாறாத விடுத்து ஒரு மூடிய தொகுதியில நிகழக்கூடிய மீளும் தாக்கத்தை பத்தி கதைச்சோம்டா சிறிதளவு சீயான தொகுதியில் அகற்றப்படுது. அப்ப ஒரு தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுல பார்க்க வேண்டியது தாக்கிகள் என்னென்ன அவத்தையில் இருக்குன்னு பார்க்கணும். தாக்கிகள் அவத்தைகளை பார்க்கணும். கேஸா லிக்யூடா சாலிடான்னு பார்த்தா சரி. 2 சி கேஸ் ஒரு தாக்கம் சமநிலையில் இருக்குண்டா ஒரு தாக்க தொகுதி சமநிலையில் இருக்குன்னு சொன்னா இது ஆர் வர்சஸ் டி. ஆர்டி கிராஃப்ல இப்படித்தான் சமநிலையில் இருக்குது. ஆர்எஃப் சமன் வர போதாம் ஆர்ஆர் இருக்கிறது ஆர் ஆர் இவர் என்ன ஆர்எஃப் இருக்கு சமநிலையில் இருக்கிற தொகுதியை கருதட்டான். இந்த தொகுதியிலிருந்து சி அகற்றப்படுது. அப்ப பாருங்களேன் யார் அகற்றப்பட போதும் சி வாயு அகற்றப்பட்டுச்சுன்னு சொன்னா குறித்த யார் அகற்றப்படுறார் இதுல இருக்கிற இவர் அகற்றப்படுறார். இந்த 2 பேரும் ஒரே பெருமானமா இருக்குமா? இங்க பாருங்க ஒரே பெருமானம். சி அகற்றப்படக்கூட நான் இவருக்கு இதை சொல்றேன் ஆர்எஃப் சொல்றேன். இவர் என்ன சொல்றேன் ஆர்ஆர். அப்ப ஆர்எஃப் கோவை என்ன வர போதாம் கேஎஃப் இன்டு ஏ என்ற வாயுல வர்க்கம் இன்டு பி என்ற வாயுல ஓராம் அடுக்கு. ஆர்ஆர் சமன் என்ன வர போதாம் கேஆர் இன்டு சி என்ற வாயுல வர்க்கம். இந்த சமநிலையில கொஞ்சம் பாருங்கடா இந்த சமநிலையில சி அகற்றப்படக்கூட ஆர்எஃப் மாறாம இருக்கக்கூட இவர பெருமானம் குறைஞ்சா ஆர்ஆர் குறையும். அப்ப என்ன செய்ய போது சமநிலை தொகுதிக்குள்ள சி அகற்றப்படும் போது சடனாக என்ன செய்ய ஆர்எஃப் பெருமானம் இங்க பாருங்களா ஆர்எஃப் பெருமானம் அவடத்தி இருக்கும். ஆர்ஆர் பெருமானம் குறையும். ஆர் பெருமானம் குறையும். உடனே இந்த மொமெண்ட்ல குறையும். அதுக்கு பிறகு சமநிலை அடையும் போது சமநிலையானது குறைஞ்சி சமநிலையானது மீண்டும் என்ன செய்யும்டா மீண்டும் அது புதிய சமநிலை அடையணும்டா இவரை செறிவு குறையக்கூட சமநிலையானது முன்னோக்கி நகரும் போது ஆர் பெருமானம் என்ன செய்து கொள்ளுமாம் சீட பெருமானம் சி அகற்றப்படக்கூட சமநிலை ஆர்எஃப் பெருமானம் இருக்குதானே மகன் சமநிலை உடனே சி தொகுதியிலிருந்து அகற்றப்படக்கூட சமநிலை முன்னோக்கி நகரப்படும். ஆகவே முன்னோக்கி நகரக்கூட இது ஆர்எஃப் இது ஆர்ஆர்னு படிச்சிருக்கு. சமநிலை முன்னோக்கி நகரக்கூட ஆர்எஃப் பெருமானம் என்ன செய்து கொள்ளுமாம் சமநிலை ஆரம்பத்தில் பித்தாக்க வீதம் குறைகிறது. ஆரம்பத்தில் ஏ கூற்ற பாருங்களா ஆரம்பத்தில் பித்தாக்க வீதம் குறைகிறது. ஏ கூற்று சரி. ஆரம்பத்தில் ஆர் பெருமானம் குறையுது. பி கூற்ற பாருங்க ஆரம்பத்தில் முத்தாக்க வீதம் குறைந்து படிப்படியாக அதிகரிக்கும். முத்தாக்க வீதம் மாறாம இருந்து பிறகு என்ன செய்ய போதா சமநிலை அடையக்கூட இங்க பாருங்களா சமநிலை அடையக்கூட இங்க இருந்தது இந்த பெருமானங்கள் குறைஞ்சி மீண்டும் கூட போகுது. மீண்டும் பெருமானம் அதிகரிச்ச வண்ணம் காணப்படும். இது போல சி கூற்ற பொறுத்த வரைக்கும் மீண்டும் சமநிலை அடையும் போது பியின் செறிவு ஏயின் 2 மடங்காக இருக்கு. இங்க பாருங்களா ஒரு சமநிலை தாக்கத்திலே செறிவு நேர வரைவை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்களா இந்த ஏயும் பியும் ஒரே செறிவாக இருந்தா ஏட செறிவு படுத்த வந்து பீர செறிவு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படித்தான் வரப்போகுது. இப்படித்தான் அந்த செறிவு பெருமானம் இப்படித்தான் கூடிய போகுது. இதான் சமநிலை அடையக்கூட இப்படித்தான் கூட போகுது. இந்த ஏ பீர செறிவு பெருமானம் ஒரே பெருமானம் இல்லை. இதான் ஏட பெருமானம் இது பீர பெருமானமா இருந்தா நான் சொல்ல இயலாது. அதாவது செறிவு பெருமானம் தரப்படாத விடத்து செறிவு பெருமானம் தரப்படாத விடத்து நாங்க செறிவு நேர வரைவில் இருந்து நாங்க என்ன முடியும் எடுக்கல. அப்ப கவனமா விளங்கணும். இந்த கேள்வியில இருக்கிற நுணுக்கம் என்னன்னு சொன்னால் இந்த பெருமானம் எப்படி அதிகரிக்க போகுதா பெருமானங்கள் அதிகரிக்கிற முறையை பாருங்க. அதாவது செறிவு ஆரம்பத்தில் பித்தாக்கு அப்ப நாங்க நிறைய நேரம் கதைக்க தேவையில்லை. சி என்ற தொகுதி அகற்றப்படும் போது ஆர் பெருமானம் குறையும். சரியா ஆர்எஃப் பெருமானம் மாறாம இருந்து மீண்டும் சமநிலை அடையும் போது என்ன செய்து கொள்ளுமெண்டா மீண்டும் சமநிலை அடையும் போது இந்த பெருமானங்கள் அதிகரிப்பு நிகழ தோங்கும். பெருமானங்கள்ல அதிகரிப்பு நிகழ தோங்கும்.
ரைட். பழைய மீண்டும் ஒரு புதிய சமல் எழுதி குழப்பம். கேள்வியில கேட்டது இந்த கிராஃபை பத்தியும் கேட்காம பொதுவாக ஒரு சமநிலையில ஒரு குறிப்பிட்ட கூறிண்ட செறிப்படுத்த நாங்கள் லீச்சட்டு தத்துவத்தை பயன்படுத்துறதா இல்லைன்னு சொல்லல, யார் இல்லைன்னு சொல்லு அவ்வளோ பயன்படுத்தணும். என்ன கன்செப்டை கேட்கான்னு விளங்கினா சரி. இந்த கேள்வியில லீச்சட்டு தத்துவம் பயன்படுத்துறதா நான் எப்படி பயன்படுத்துறேன்? ஒரு வாயு தொகுதியிலிருந்து ஒருத்தர் அகற்றப்படக்கோல அந்த தொகுதியில ஆர்எஃப்க்கு என்ன நடக்கும், ஆர்ஆருக்கு என்ன நடக்கும், அதே மாதிரி தொகுதியில இருக்கிற சமநிலை அடைஞ்சா எங்கால பக்கம் சமநிலை நகரும். சி அகற்றப்படும் போது சமநிலை எங்கால பக்கம் நகரணுமா, முன்னோக்கி நகரணும். குறிப்பிட்ட கணத்தில் கேள்வியில 2-3 விஷயத்தை விளங்கி எடுக்கணும். குறிப்பிட்ட கணத்தில் என்ன நடக்கும் விளங்கணும். சரிதானே? ரைட். வினா இலக்கம் 8ஆம் கேள்வியில இந்த கேள்வியில கேட்டது இது ஒரு தியரி. இப்போ தாங்கற் கரைசலாக எது தொழிற்படாதுங்கிற ஒரு தியரி. கேள்வி எவ்வளவு கஷ்டமான கேள்வியை நாங்கள் சந்திச்சிட்டோம். 2021ஆம் ஆண்டு தாங்கற் கரைசல் பிஹெச் கண்டங்களுக்கு தாங்கற் கரைசலை கண்டுபிடிக்கிற விஷயமா இருக்க மாட்டாது. இப்போ சோடியம் பைகார்பனேட் என்று சொல்றது, சோடியம் பைகார்பனேட் தாங்கற் கரைசலான்னு கேட்டா ஒரு கரைசலுக்குள்ள இருக்கிற பைகார்பனேட் என்ற ஒரு அயனுக்கு H+ கொடுத்தோம்னா இது H+ ஏற்றுக்கொண்டு H2CO3 மாறும். OH- கொடுத்தோம்னா அதிலிருந்து H2O உருவாக அமிலத்துக்கும் காரத்துக்கும் இது தாங்கல் கரைசலாக தொழிற்படும். அதே மாதிரி K2CO3 எடுத்துக்கு வந்து அமிலத்தை கொடுத்தோம்னா இது அமிலத்தை ஏற்றுக்கொண்டு HCO3- மாறும். காரத்தை கொடுத்தோம்னா காரத்தை ஏற்க மாட்டான். காரத்துக்கு H+ OH- H+ கொடுக்க அயன்கள் இருக்கா. K+ ஒரு நாளும் H+ கொடுக்க மாட்டேன். இப்போ தியரியே படிக்காத நீங்க நல்லா விளங்கணும். உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல சொல்லப்படுற ஒரு பொய் என்ன, நீங்க ஒன்றும் படிக்க தேவையில்லை, ஒரு நாலேஜும் இல்லாம வாங்கோ உங்களை எடுக்க வைக்கணும்னு சொன்னா சாத்தியமா? நீங்க இந்த இடத்துல இருந்து பாருங்க, அது எவ்வளவு பெரிய பொய் உண்டு. ஒருத்தருக்கு தாங்கற் கரைசல்னா என்னென்று தெரியாத ஒரு ஆளுக்கு நான் இதை எப்படி விளங்கப்படுத்துவேன்? பொய் தானே அது. ஒன்றும் படிக்கா வாங்கோ ஏடு தாரம்னு சொன்னா நானும் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்ன ஒரு செகண்ட் யோசிக்கணும். இப்போ 2.5 வருஷம் படிச்சும் எஸ் எடுக்குது, செகண்ட் சாய் படிச்சும் எஸ் எடுக்குது, தேர்ட் சாய் படிச்சும் எஸ் தான் எடுக்குது, 5 வருஷம் ஏழு படிச்சும் ஒரு எஸ் எடுக்கிறவன் யோசிப்பான் தானே நம்பி 30 நாளைக்குள்ள எடுக்கலாம்டா. இப்போ நாங்கள் 2.5 வருஷமே படித்தோம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஒரு மாதத்துக்குள்ளே எடுக்கலாமாண்டா. எங்கே எடுக்கிறே? கடையில் வாங்கி எடுக்கலாம். அப்படி எடுக்கல. சரிதானே? போய் தானே. இப்போ பேசிக்காக தாங்கற் கரைசல்னா என்ன? தாங்கற் கரைசல்னா அமிலம் போடக்கூட அமிலத்தை H+ வாங்கி எடுக்கிறதும், காரம் போட்டா காரத்துக்கு OH- H+ கொடுக்கறது தான் தாங்கற் கரைசல். ஒரு குறிப்பிட்ட அளவு தெரிஞ்சாதான் நாங்கள் படிக்கலாம். இதுல ஒரு ஆள் கேட்கறேன் K+ OH- எடுக்க மாட்டான்டா, அது வன்காரத்திலிருந்து வரும். வன்காரம் எப்படி இருக்கும்? இது KOH இருந்து எப்படி பிரியும்? KOH K+ ஆகவும் OH- பிரிஞ்சா இவர் ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சவர் திரும்ப என்ன செய்ய மாட்டார். ஒரு தடம் பிரிஞ்சாருண்டா திரும்ப சேர மாட்டான். முற்றான பிரிகையின் பிறகு K+ OH- எடுக்கவே மாட்டான். இது பேசிக் நாலேஜ். இது ஒரு தாங்கற் கரைசல தொழிற்பட மாட்டாது. NaH2PO4 இவருக்கு யோசிச்சு பாருங்க பாப்போம். இது ஒரு பொஸ்பரஸ் பொசி அமிலங்களில் H+ கொடுத்தோம்டா இவர் H+ எடுத்து என்ன மாறுவார்? H3PO4 மாறுவார். இதே ஆளுக்கு நாங்க OH- கொடுத்தோம்டா இவர் தன்னைக்கிட்ட இருக்கிற OH- கொடுத்தோம்டா தனக்கிட்ட இருக்கிற H+ என்ன மாறுவாருண்டா HPO4 மாறுவார். இது தாங்கற் கரைசல தொழிற்படும். CH3 கூச் ஒரு அசெட்டிக் அமிலத்தினது CH3 கூனாட கலவை. இவரை கொண்டு போய் போட்டோம்டா இவருக்கு அமிலத்தை கொடுத்தோம்டா மகன், இவருக்கு நாங்க அமிலத்தை கொடுத்தோம்டா H+ கொடுத்தோம்டா இன்னும் அடிக்கிற வரைக்கும் தானே H+ வாங்கி அசெட்டிக் அமிலமா மாறுவார். இவருக்கு OH- கொடுத்தோம்டா H+ இழந்து CH3COO- மாறுவார். ஒரு கார தாங்கற் கரை அமில தாங்கற் கரைசல தொழிற்பட போகுது. NH4Cl எடுத்தோம்டா NH4Cl H+ கொடுத்தோம்டா H+ வாங்குறதுக்கு யாரும் இல்லை. OH- கொடுத்தோம்டா H+ இழந்து NH3 ஆகவும் H2O மாறுவார். இதுல எது தாங்கற் கரைசலா தொழிற்பட மாட்டாதுண்டா இவரும் இந்த K2CO தொழிற்பட மாட்டாது. கேள்வி இலக்கம் 8 2 விடைக்கு போகலாமா? சிங்கள மீடியம் பேப்பர் அப்படித்தான் வந்திருக்குது.
மகன் நாம எவ்வளோ கேள்வி செஞ்சிட்டோம், நல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும் சரிதானே. நாங்கள் சந்திக்கிற கேள்வி ஒன்றும் ஃபைனலுக்கு வரப்போறோம், அதாவது இதே கேள்வி ஃபைனலுக்கு வரப்போறோம். இதே பெற்ற ஐடியா நாம சந்திக்கிற ஐடியா. நீங்க படிச்சிருப்பேல என்ன ஐடியாவை தான் சந்திக்கும், நாங்க சந்திக்கிற ஐடியாவை தான் பார்க்கணுமா. ஒரு கேள்வி உடைச்சி விட்டேன், இந்த கேள்வி இப்படித்தான் ஐடியாண்டா நாம செய்யற எல்லா ஐடியாவையும் எடுத்துக்கொண்டு அங்க போய் என்ன செய்யறேன், அந்த ஐடியாவுக்குள்ள அப்ளை பண்றேன். பின்படுத்த வந்து இதுக்குள்ள வந்து தியரி படிப்பிச்சா நல்லா தான் இருக்கு. நான் சொல்லதை கோவிக்க வேணும். அதாவது ஒன்றுமே ஜீரோ நாலேஜோட ஒன்றுமே படிக்காம கடைசி நேரங்களில் படிக்கிறாங்களுக்கு நான் சொல்ல கதைகள் ஒரு விஷயமா இருக்கு, கோவிப்பாங்க என்னோட, எனக்கு ஏசுவாங்க என்னடா எங்களோட ஹோப் எல்லாம் உடைக்காரண்டு. உங்களோட ஹோப்பை நான் உடைக்கல பிள்ளைகள், ரியாலிட்டியை கதைச்சி விடுறேன். மற்ற பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க பாப்பா. மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா என்ன செய்யறாங்க, ஒரு பேப்பர் கிளாஸ்ல ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போறாங்க. அங்க போய் நாம தியரி படிப்பிச்சு இது இந்த கலர் இது இந்த கலர்னு போடலாமா, எவ்வளவு கேள்வி கடைசி எவ்வளவு கேள்வி செய்யறோம்ங்கிறா முக்கியம். சும்மா நாம படிச்சதை திரும்ப திரும்ப மீட்டி இருக்காம இன்றைக்கு நாங்கள் வகுப்பு போறோம் 2 மணி நேரத்துல எவ்வளவு கேள்வி செய்யறோம், நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளவு ஐடியா எடுக்கும், அதை தான் நாங்கள் விளங்கணும். 9ஆம் இலக்க கேள்வியை பொறுத்த வரைக்கும் அது சிம்பிளான கேள்வி. அது இது 2017 பாப்பா, இதுவும் 2017 தான்டா, இதுவும் 2017ஆம் ஆண்டு அதே கேள்வி. எப்படி தெரியுமா, ஒரு இரசாயன தாக்கத்துல ஒரு தாக்கம் தரப்படுது. எப்படி தாக்கம் தரப்படுது, CH3OH என்ற ஒரு வாயு இருக்குது. இது CO கேஸோட தாக்கம் அடைஞ்சு மீளும் தாக்கத்தினால் என்ன வரப்போகுதாம், CH3COOH கேஸ் தரப்படுது. இவர தகன வெப்பம் தந்திருக்கிறான். CH3OH தகன வெப்பம் என்ன, 2 CO2 கேஸ் வரப்போகுது. CH3OH இவராலையும் என்ன வரப்போகுதாம், இவர தகன வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் 764 மைனஸ் தகன வெப்பம் எல்லாம் புற வெப்பம். கார்பன் மோனாக்சைடு தகன வெப்பம் என்ன, -283 கேஸ் 23 கிலோஜூல் 3-1. இவர தகன வெப்பம் என்ன வரப்போகுதாம், H2O வரப்போகுது. இது கேஸ் இது கேஸ். இவர தகன வெப்பம் என்ன வரப்போகுதுன்னா -923. உங்களோட சென்னை சும்மா கணக்காக சென்னை. அப்ப தகன வெப்பம் வேண்டா இவர பெருமானம் எக்ஸ்ண்டா இந்த எக்ஸோட 900 கூட்டினா இவ்வளவும் வரணும், உமா இல்லையா. இவ்வளோதையும் கூட்டினா 750 750 1000 1000 சொச்சம் வரப்போகுது. இது 923. இவரோட இவரை கூட்டினமண்டா இவர் வரணும். அப்ப நான் சொல்லுவேனே எக்ஸ் -923 சமன் -764 பிளஸ் -283. எக்ஸ் பெருமானம் பிளஸ் மைனஸ். ஒரு கணக்கு பாடம் தெரிஞ்சவன் தானே நீ. இதுல இதோட கூட்டினா 1000க்கு மேலே வரும். இப்போ 900 கழிச்சவன் வார விட என்ன வரப்போகுது, மைனஸ்ல வரும் 100. அப்ப என்ன வரப்போகுது, -123.5 கிலோ ஜூல் மோல் -1. அப்ப என்ன விட வராதுடா, 2வது விட கேன்சல், 3வது விட கேன்சல், 4வது விட கேன்சல். ஒரு புறவெப்ப தாக்கம்ண்டா பொதுவாக இரசாயன சமநிலை மாத கேசி என்ன வரப்போதாம், விளைவிட அளவின் கீழ் தாக்கி. அப்படி இல்லையா, கேபியை போடுவாப்பம். கேபி சமன் என்ன வரப்போதாம், விளைவின் கீழ் தாக்கி தானே பொதுவான தியரி. விளைவின் கீழ் தாக்கி தானே பொதுவான தியரி. வெப்பநிலை அதிகரிக்கப்படக்கூட டெம்பரேச்சர் கூடிச்சுன்னு சொன்ன இது ஒரு புறவெப்ப தாக்கம்ண்டா முத்திசை புறவெப்பம் பித்திசையாக வெப்பம். ஸோ டெம்பரேச்சரை கூட்டினமண்டா லீச்சட்டலியரின் தத்துவத்தின்படி சமநிலை எங்கால பக்கம் நகருமாம், சமநிலை பின்னோக்கி அகவெப்ப திசையில நகரும். பின்னோக்கி நகர்ந்தா எதிர பெருமானம் கூடுமாம், விளைவிட பெருமானத்தை விட தாக்கிற பெருமானம் கூடிச்சுன்னு சொன்னா இந்த கேபீர பெருமானம் என்ன செய்ய போதும், இவர பெருமானம் கூடிட்டு இவர பெருமானம் குறைஞ்சா கேபீர பெருமானம் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. சமநிலை மாறிலின் பெருமானம் குறையும். சமநிலை மாறிலின் பெருமானம் குறைகிறது என்றால் ஒன்னாவது விட சும்மா கேள்வியை வச்சு அரைச்சிக்கு நிற்க வேண்டாம். உங்களுக்கு தேவை ஃபைனல் பேப்பர். நான் சின்ன ஒரு கதைன்னு சொல்றேன். ஒரு வகுப்புக்கு போன இடத்த ஒரு பேப்பர் கிளாஸ் செஞ்சு முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்குள்ள சும்மா சுற்றி திரியுதானே, ஹாஸ்டலுக்குள்ள சும்மா சுற்றி திரியுது. இப்போ நாம எப்படி நோட் பண்றேன், ஒவ்வொருத்தரும் என்ன நோட் பண்ணுவான், ஒரு மேசன் வேலை செஞ்சாண்டா இன்ஜினியர் என்ன வானுண்டா, இன்ஜினியரை கண்டுக்கு போல மாட்டுதான் வழங்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டருக்கு என்ன வழங்கும், வருத்தம் மட்டும்தான் வழங்கும் தானே.
சேருக்கு என்ன விளங்கும், பிள்ளைகள் செய்கிற புள்ள மட்டும் விளங்கும். இப்போ நான் பார்த்து போனேன், ஒரு ஆள் என்ன செய்கிறாருண்டா ஒரு கேள்வியில் எலபரேஷன் புத்தகத்தை பார்த்து அவர் செஞ்ச கேள்வி 2021 மொரட்டு எலபரேஷனு வீடியோ பார்த்து எலபரேஷன் எழுதியிருக்கார். அப்போ நான் போய் கேட்டேன் என்ன செய்ய போன்னு கேட்டேன். எலபரேஷன் கேட்டார், நான் ப்ரொஃபஸர் சாரா போகிறீங்களா இல்லாட்டி ஜெயக்குமார் சார் மாதிரி புத்தகங்களை போகிறேன்னு கேட்டேன். சிரிச்சு போட இல்லையா வேண்டாம். அப்போ என்னத்துக்கு எழுதுறேன்னு கேட்டேன். அது எலபரேஷன் தேவைன்னா எலபரேஷன் எழுத வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களோட நோக்கம் என்னண்டா இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்கா, இந்த கேள்வி எப்படி உடைக்கிறேன், இந்த கேள்வி எப்படி உடைக்கிறேன், இந்த கேள்வி செய்கிறதுக்கு என்ன தேவை, தகன வெப்பம் தேவை, அதை வச்சு அந்த டெல்டா H தாக்க வெப்பம் தேவை, சமநிலை மாறி வெப்பநிலையோடு என்ன நடக்க போகுது, இவ்வளவுதான் இந்த கேள்விக்கு இவ்வளவுதான் தேவை. இதுக்கும் பதிலாக வேறு ஒன்றும் தேவை, இதுக்கு பதிலாக வேறு விளக்கம். இந்த கேள்வி உடைக்கிறதுக்கு என்ன தேவை, இந்த கேள்வி ஐடியா இதுதான் சொல்ல விளங்குதா. சும்மா 4 மணி தேவை எலபரேஷன், இந்த கேள்வி நான் உடைச்சு விடுறது இதான் தேவை, இவ்வளவுதான் தேவை. இதுலயும் ஸ்மார்ட் பீப்புள்ஸ் என்ன செய்வாங்கண்டா இவரே சுருக்கி இவ்வளவு செஞ்சிட்டார் அப்படிதான் யோசிப்பானுங்கள். இந்த பெருமானமும் தேவையில்லடாப்பா தம்பி, சும்மா பார்த்துட்டு இந்த கேள்வி இப்படித்தான் 10-15 நிமிஷத்துல முடிக்கணும் கேள்வி. சும்மா ஒரு பேப்பர் ஒரு 10 கேள்விக்கு 2 மணி நேரம் விளங்கப்படுத்தினா டைம் வேஸ்ட் தானே. கடைசி நேரத்துல சின்ன ஐடியா, இந்த 10ஆம் கேள்வி கொஞ்சம் திருத்தி கொள்ளணுமா, இந்த 10ஆம் கேள்வி கொஞ்சம் திருத்தி கொள்ளணும். ஃபைனல் பேப்பர்ல அந்த என்ன வந்திருக்கேன்டா 2 ஹைட்ராக்சி பியூட் NL இப்படித்தான் வந்திருக்குது, இதான் சரி. ஆனா அந்த கேள்வியில் எப்படி தந்திருக்குன்னு சொன்னா தமிழ் மீடியா பேப்பர்ல 2 ஹைட்ராக்சி பியூட் NOL வந்திருக்கு. இது பிழை இல்லை, இதுக்கு விட வர மாட்டான். இப்படி செஞ்சவங்களுக்கு விட 1.2 விட வரும், இப்படி செஞ்சா 1.8 விட வரும். சரிதானே. அப்ப நான் ஒரு சில குரூப்ஸ்களில் நான் இருக்கிறதானே, மறைமுகமான பேரில் நான் இருக்கிறது. இந்த குரூப்ஸில் பார்த்தேன் இந்த கேள்விக்கு என்னையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் ப்ரொஃபஸராக போகிறோம், எல்லாரும் இருக்கிற எல்லாரும் ப்ரொஃபஸர் தான். அப்போ என்னத்துக்கு நான் ப்ரொஃபஸர் இருக்காங்க. அப்போ கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். நம்முடைய வேலை படிக்க வந்துன்னா அந்த வேலை மட்டும் தான் செய்யுறேன். நாங்கள் எலபரேஷன்ல இருக்கிறோம். ஹைட்ராக்சி பியூட்டான் வேண்டாம், கார்பன் 2வது ஹைட்ராக்சி இருக்குது. பியூட்டன் அல்லன்னு சொன்னா டபுள் பொண்டோ H இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் தான் நிரம்பி இருக்குது. இவரை ஒட்சியேற்றுவதற்கு MnO4 மைனஸை போடுறோம். என்ன ஊடகத்துல, அமில ஊடகத்துல MnO4 போட்டோம்டா பிள்ளைக்கு தெரியணும். பிள்ளைக்கு தெரியணும் இது என்ன இருக்கிறது, ஒரு அல்டிஹைட், இது ஒரு வன்மையான ஒட்சியேற்றும் கருவி. இன்னும் இருக்கிற ஒரு வழி ஆல்கஹால். ஸோ என்னவா மாறப்போதும், CH3 CH2 C டபுள் பொண்டோ OH மாறப்போகுது. அப்போ அல்டிஹைட் ஒட்சியேற்றகன் -1, வழி ஆல்கஹால் ஒட்சியேற்றகன் 0. பூஜ்ஜியம்ங்கிறது கீட்டோட மாறக்கூட +2 மாறும். ஒயிக் ஆசிட் ஒட்சியேற்றகன் +3. அப்போ 0 +2 மாறணும்னா 2 இலத்திரனை இழக்கணும். -1 +3 மாறணும்னா 4 இலத்திரனை இழக்கணும். இது என்ன வர போகுது, +1 தானே. +1 +3 மாறணும்னா 2 இலத்திரனை இழக்கணும். MnO4 -5. ஸோ இவர பீசமானம் 5, இவர பீசமானம் 4. அப்போ கேட்ட கேள்வி என்ன, இவர ஒரு மோல். அப்ப இவர ஒரு மோல் 5 மோலுக்கு 4 மோலுண்டா, ஒரு மோலுக்கு என்ன வர போதுமாக 5க்கு 4ண்டா, ஒன்றுக்கு எத்தனை மோல் வர போதா 0.8 மோல் வரப்போகுது. அப்போ பிள்ளைக்கு இவடுத்த தெரிய வேண்டியது மகனோட இந்த கேள்வி உடைக்கணும்டா இந்த கட்டமைப்பு வரைய தெரியுமான்னு பாரு. MnO4 கண்டா அமில ஊடகத்தில் அதில் பீசமானவன் என்ன வரும் 5 வரப்போகுது. குறுக்கு பெருக்கம் செஞ்சு 5க்கு 4. இவர் என்னையா மாறப்போகுது, ஆர்கானிக்ல ஒக்சிஜேற்றும் கருவிகள் இன்னரைக்கிற வழி ஆல்கஹாலை கீட்டோனா மாற்றும். படிச்சிருக்க MnO4 அல்டிஹைட்டுகளை கூச்சா மாற்றும். அப்போ நான் 10 கேள்வி முடிச்சுட்டேன். நான் வழக்கமாக கேள்வி செய்கிற எப்படின்னு சொன்னால் அது எந்த பேப்பர்னா பரவாயில்லை, அது ரோயல் காலேஜா மொரட்டோவையா ப்ராக்டிஸ் பேப்பரா ஃபைனலாக என்ன இருந்தாலும் பரவாயில்லை, முதல் 10 கேள்வி செய்வேன். அதுக்கு பிறகு அப்படியே விரட்டி கொண்டு போய் கூட்டுக்கணி போய் அது என்ன பேப்பரா இருந்தாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, உலகம் அழிஞ்சாலும் பரவாயில்லை, நான் முதல் செய்கிற 10 கேள்வி செஞ்சு போட்டு செக் பண்ணி பார்க்க எங்களை பிள்ளைகிட்ட கேட்குறேன் 10க்கு எத்தனை சரி, 9க்கு மேலே வந்துடணும். சில நேரம் பை மிஸ்டேக் வாரது
9க்கு மேல் 10க்கு 10 வந்துடும் கான்ஃபிடென்ட். பிறகு நாங்க செய்யறது 41 50 வரைக்கும் சரி. ஏன் தெரியுமா? டென்ஷன் இல்லாத டைம்ல நிதானமா செய்யற கேள்வி தான் கூட்டு கேள்வி. கடைசியில அறக்க பறக்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெற்றோனை மாற்றிக்கொள்ளுவோம். ஸோ நீங்களும் இந்த பெற்றோனுக்கு மாறிக்கொள்ள வீடியோ பார்க்குறாக்கள் நான் சொல்ல பெற்றோன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானு பாருங்க. எப்படி முதல் 10 பிறகு 41 50 பெற்றோனை செய்றீங்கன்னு நீங்க சொல்லுங்க. ரைட், நான் இந்த பெற்றோனை செய்யறேன்னு சொல்லிக் கொள்ளுங்க. உங்களோட பெற்றோனை சொல்லுங்க, நான் அதுக்கு ஒரு சஜஷனை பண்ணிக்கொள்றேன். இந்த 41 50 செய்து கொள்ளுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட், ஆரம்பிச்சு கொள்ளுவோம். கேள்விகளுக்கான விடைகளை நோட் பண்ணி கொள்ளுங்க. 1வது கேள்விக்கு 2வது விடை, அந்த கேள்வி ஜெனரல் கெமிஸ்ட்ரி. 2வது கேள்விக்கு 2வது விடை, அதுவும் ஜெனரல் கெமிஸ்ட்ரி. 3வது கேள்விக்கு 4வது விடை கால்குலேஷன். 4ஆம் கேள்விக்கு 5வது விடை ஒரு பிசிக்கல் அயன் சமநிலை. 5ஆம் கேள்விக்கு 2வது விடை. 6ஆம் கேள்விக்கு 4வது விடை. 7ஆம் கேள்விக்கு 2வது விடை. 8ஆம் கேள்விக்கு 2ஆவதும் 5வது விடையும். 9ஆம் கேள்விக்கு 1வது விடை. 10ஆம் கேள்விக்கு 3வது விடை. ரைட், அப்போ அது 10ஆம் கேள்வி கால்குலேஷன், 9ஆம் கேள்வி இரசாயன சமநிலை, 8ஆம் கேள்வி அயன் சமநிலை, 7ஆம் கேள்வி இரசாயன சமநிலை. ரைட், அப்போ நாங்கள் கூட்டு கேள்விகளை பார்த்துக்கொள்வோம். சரிதானே? ரைட், பிள்ளைங்க பிள்ளைகள் கூட்டு கேள்விகளை கவனிச்சு கொள்ளுங்க. கூட்டு கேள்விகளை பார்த்துக்கொள்ளுமே. இந்த கூட்டு கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2-3 முறைகளை அந்த கேள்விகளை செய்யலாம். சில கேள்விகள் இந்த ஃபைனல் ஆன்சர் சேஞ்ச் ஆகும். நாங்கள் கொஞ்சம் அது ஐடியாக்கள் எடுத்துக்கொள்வோமா? 41ஆம் கேள்வியில் இப்போ எந்த பெர்ஸ்பெக்டிவ் எந்த கணிப்பின்படி நான் விடையை சொல்லுனா, பொருத்தமான நிபந்தனைகளின் கீழ் H2O, H2O2 இரண்டும் ஒற்றியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். உதாரணமாக ஒரு H2O எடுத்தமெண்டா அதுக்கு சோடியத்தை துண்டை தூக்கி போட்டோம்னா என்ன செய்ய போதாம்? சோடியம் ஹைட்ராக்சைட்டை மாறுது. அப்போ இந்த இடத்துல பூச்சியமான சோடியம் +1 மாறுதுன்னா என்ன அர்த்தம்? ஆக்சிடைஸ் ஆகுது. இதே H2O மூலக்கூறுக்கு ஃப்ளோரின் வாயுவை நாங்கள் செலுத்தினோம்னா அங்கே OF2 உருவாகும். இதில் இருக்கிற ஃப்ளோரின் -1 மாறுது. அப்போ என்ன செய்யுது? H2O ஒற்றியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியும் தொழிற்படுது. இதே H2O2 எடுத்துட்டு வந்து சரியா, H2O2 எடுத்துட்டு வந்து நான் ஒரு Cr3+ஓட கார ஊடகத்தை செலுத்தினா +3ஆன Cr3+ குரோமீட்டா மாறுது. விளங்குதோ? தான் ஒற்றியேற்றப்படுகிறது. இதே மாதிரி H2O2 கொண்ட ஒரு H2O2 அமில ஊடகத்தில் MnO4- தாக்கம் அடையும் போது +7 +2 மாறுது. விளங்குதா? இப்போ H2O2 ஒற்றியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படுது. அப்போ இதில் மகன் இதில் இருக்கிற ஆக்சிஜன் ஒற்றியேற்றகன் -2, இது -1. இதில் இவன் சொல்றானா முதலாவது கூட்டு சரி. ஆக்சிஜன் ஒற்றியேற்றகன்கள் ஆக்சிஜன் -2லிருந்து +2 மாறுது. அப்போ ஆக்சிஜன் ஒற்றியேற்றங்கள் -2லிருந்து +2 மாறக்கூடாது. எப்படி சொல்லணும்? இப்போ H2O நல்லா விளங்கி எடுக்கணும். H2O -2 இருக்குது. அது ஒற்றியேற்றப்படக்கூட +2 ஆக்சிஜனாகவும் அதே மாதிரி OF2ல +2 மாறுதுன்னு. H2O2 -1 ஆக்சிஜனாகவும் H2O விளங்குதா -0ஆகவும் -2 ஆகும். அப்போ கேள்வியிலே நாங்கள் யோசிக்கலாம், இந்த ஒற்றியேற்ற எண்களால் தான் என்ன செய்ய போதாம்? இந்த கேள்வியை 2021 சல்ஃபர் மாதிரி யோசிச்சோம்னா தான் என்ன செய்ய போதாம்? ஒற்றியேற்றல் தாழ்த்தலுக்கு பங்கேற்குது. இப்போ நான் இந்த கேள்விக்கு 2வது விடை கொடுக்கிறேன். ஏனென்றா இந்த இடத்துல ஒற்றியேற்றலுக்கு உட்படக்கூடியது ஹைட்ரசன் வாயு வெளிவிட்டு கொள்ளும். விளங்குதோ? ஒவ்வொரு கேள்வியிலையும் அந்த ஒற்றியேற்றம் வீச்சுக்கு 2வது, ஆனால் 1வது பொருத்தம் தான். நீங்கள் அவரது ஆகிய பண்ணக்குள்ள நான் சொல்லுங்க பிள்ளைகள். சரிதான், இந்த கேள்வி செய்யக்கூட 1வது ஓகே தான். நாங்கள் 2வது கொடுக்கலாம். 1 2 கொடுக்கலாம். சரிதானே? 1வது ஏன் கொடுக்கலாம்னா OF2 உருவாகிறது கொடுக்கலாம். 2வது என்ன? H2Oல இருக்கிற ஆக்சிஜன் -2 தான் இருக்க போதும்.
அதுக்கு கொடுக்கலாம். சரியா? 42ஆம் கேள்வி 2025ஆம் ஆண்டு வந்து மொரட்டுவ பிராக்டிஸ் பேப்பர்ல இருக்கு. 2ஆம் பேப்பர்ல வந்து கேள்வி உண்டு. 42ஆம் கேள்வியிலே கேள்வியை பாருங்களா, நம்ம வகுப்புல செய்யக்கூட இந்த 26 ஒரு ஆள் இப்படி சொன்னான், அந்த கணக்கு செய்யக்கூட நான் இப்படி இந்த கணக்கு இப்படி தான் உடைச்சேன். கார்பன் டபுள் பாண்ட் இப்படி தான் கணக்கு உடைச்சி விட்டேன். சரிதானே? CH BR CH3ல வேறு நான் சிஸ்ஸண்டா ஒரு டிரான்ஸும் இருக்கும். இதுக்கு இது சிஸ்ஸண்டா, இதுக்கு ஒரு டிரான்ஸ் இருக்கும் தானே. அவன் கேட்டது இது சிஸ் இது டிரான்ஸை கொண்டு இருக்கு. ஒரு 26 ஒருத்தன் கேட்டான், சார் இப்படி செய்யலான்னு கேட்டான். இப்படி அவன் ஐடியா பாருங்களா, நல்ல ஐடியா உண்டது. கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் CH3H. இந்த மூலக்கூறு சூத்திரம் என்ன வரப்போதா? மூலக்கூறு சூத்திரம் என்ன? CH3 CH டபுள் பாண்ட் CH, சரியா மகன், CHBr CH3. அவன் சொல்லான் நிக்கட்டு எப்படின்னா, சார் வேற இப்படி எழுதுவோமே, CH3 இங்கே எடுப்போம். சரிதானே? இந்த கார்பன்ல CH2Br எடுப்போம். அப்போ எடுத்தவன்டா இப்போ ஒரு சிஸ்தானே வரப்போகுது. படுத்து நான் சொல்ல விளங்குதான் உங்களுக்கும். இந்த கார்பன்ல இவ்வளவு பேரும் ஒரு ஆள் எடுப்போம், இவ்வளவு பேரும் ஒரு ஆள் எடுப்போம். ஓ சரிதானே? அப்ப இந்த பேப்பர் எடுத்தவங்களும் இப்படிதான் யோசிச்சிருக்காங்க, நல்லா விளங்கி கொள்ளணும். இந்த இதே கேள்வி 2025ஆம் ஆண்டு வந்து மொரட்டுவ பிராக்டிஸ் பேப்பர்ல வந்து 2ஆம் பேப்பர்ல வந்து கேள்வி உண்டு. நீங்க நல்லா விளங்கணும் கேள்வி எப்படி உடைக்கலாம் உண்டு. இவ்விடத்தை இப்படி வந்தா ஒரு சிஸ் டிரான்ஸோடு இப்படி வந்தா ஒரு முதலாவது கூற்று சரி. 2வது கூற்றை பொறுத்த வரைக்கும் ஒரே மூலக்கூற்று சூத்திரத்துடன் கூடிய வேறுபட்ட கட்டமைப்புகள் சமபகுதியை பாருங்களேன். இதில் சமபகுதியமாக தான் இருக்குது. அப்போ என்னை விட வர போதும் 2மே சரி, 1வது விடு. நல்லா விளங்கணும். நான் நிறைய எலிபரேஷன்களை என்னடா பிள்ளைகள் அனுப்புறதானே 25 நிறைய பேர் கேட்பாங்க, சரி இப்படி எடுக்கலாம். அப்போ நான் அந்த கேள்வியில் நான் சொன்ன மகன், ஒரு கேள்விக்கு ஃபைனல் பேப்பருக்கும் மாடல் பேப்பர் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சும்மா மாடல் பேப்பர் குழம்பிக்கொள்ள வேணாம். இந்த கேள்வி இப்படி முடைக்கலாம். விளங்குது நான் சொல்ல என்னண்டு? இப்படி முடைக்கலாம். சரிதானே? நல்லா விளங்கி எடுக்கணுமா? 43ஆம் இலக்க கேள்வியை பொறுத்த வரைக்கும் 43ஆம் இலக்க கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி நல்லா விளங்கி உடைச்சு கொள்றேன்னா, 43ஆம் கேள்வியை பொறுத்த வரைக்கும் அமுக்கம் பீலும் வெப்பநிலையும் டீலும் இலட்சிய வாயு அடர்த்தி. அப்ப 43ஆம் இலக்க கேள்வியை பொறுத்த வரைக்கும் PV சமன் 1/3 small m capital N C squared bar தானே. ஸோ P சமன் அதாவது இவ்வளவுத்தையும் பிரிக்கணும்னா கேபிட்டல் M, BR பிரிச்சோம்னா 3PV 3P சமன் DC squared bar. ஸோ P சமன் DC squared bar இன் கீழ் 3ன்னு போடலாம். விளங்குது நான் சொல்லுன்னு? இப்போ இதில் சொல்றது கவனமாக கேட்கணும். அதே டிபெண்டன்ட் குறித்த வாயுவின் சராசரி கதியான சராசரி கதி C பார் சமன் என்ன வரப்போதாம்? 3P இன் கீழ் D முழுவதும் அரையாம் அடுக்கா இருக்க போகுது. 1வது கூற்று பிழை. குறித்த வெப்பநிலையில் அமுக்கத்தில் இலட்சிய வாயு அடர்த்தி அதன் இடை வர்க்க மூல கதிக்கு இடை வர்க்க மூல கதி 3P இன் கீழ் D. அப்போ 2வது கூற்றும் பிழை. 5வது விட இது சிம்பிளான கேள்வி. இந்த கேள்விக்கு குடும்பத்தே வெட்ட சிம்பிளான கேள்வி. 44ஆம் இலக்க கேள்விக்கு ஒரு டி பிளாக் மூலகங்கள்ல உருகுநிலை வரைவை பொறுத்தவரை இப்படித்தான் இருக்க போகுது. இங்க வாரது வெனீடியம், டைட்டானியம், ஸ்கெண்டியம், குரோமியம், மேங்கனீஸ், இரும்பு, கோபால்ட், நிக்கல், கொப்பர், ஜிங்கா இருக்கும். இதுல சொல்றாங்களா எம்மென்ற உருகுநிலை, இங்க பார் எம்மென்ற உருகுநிலை குரோமியம் இரும்பை விடவும் உயர்வானது. பிழையான கூற்றா இருக்குது உருகுநிலை கிராஃப்ல பிழை. ஏனென்று சொன்னா எம்மென்ற இலத்திர நிலையமைப்பானது இவங்களை விட உறுதி கூட. போய் சொல்லுவோம் என்ன? அரை நிரம்பல், அரை நிரம்பல். அல்லது நாங்க சொல்ல பிள்ளை என்ன வசனம் சொல்லுவோமாம்? ஓரிடப்பாடற்ற தன்மை, ஓரிடப்பாடற்ற தன்மை உடையது. அப்ப அதனாலதான் அந்த உருகுநிலை பெருமானம் குறையும். அப்ப முதலாவது கூற்று பிழை, 2வது கூற்று சரி.
44 சிம்பிளாண்டி மகன் பாரு எவ்வளோ எழுதுற ஒன்று சும்மா நாங்கள் வாசிச்சு விடைக்கு போகிறோம் வாங்கி விடைக்கு போகிறோம் 44ஆம் கேள்வி சும்மா சிம்பிளாக பாருங்க எவ்வளோ நிமிஷம் எடுத்துட்டு சும்மா 5 minutes 10 minutes செய்யலாம் அந்த கேள்விகளை 45ஆம் இலக்க கேள்வியில் இதுக்கு ஒரு முஸ்பாத்தியை நான் பார்த்தேன் பாருங்க பார்ப்போம் ஒரு ஃபீனோல் இருக்குது ஃபீனோலுக்கும் அதே மாதிரி ஃபீனோலுக்கும் அனிலீனுக்கும் என்ன தீர படிச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஃபீனோலும் அனிலீனும் என்ன செய்யும்னு சொன்னால் ஏசைலேற்றத்துக்கும் அட்கைலேற்றத்துக்கும் உட்படாதானே மகன் ஃபீனோலும் அனிலீனும் ஏசைல் அட்கை உட்பட மாட்டாது அப்போ இப்படித்து நாங்கள் CH3Cl நீரற்ற அலுமினியம் குளோரைட்டை தூக்கி போட்டோம்டா இவங்க என்ன செய்ய போறாரு என்பவரோட சேர்ந்து சிக்கல் விளைவு உருவாக்க கூட ஃபீனோல் என்ன செய்ய மாட்டாதுண்டா ஃபீனோல் இந்த விளைவையோ இவரை உருவாக்கும்ங்கிறது பிள்ளைதானே அப்ப அல்லது நாங்க எப்படி சொன்னாலும் பிள்ளைதானே மகன் எப்படியாம் ஃபீனோல் அமில குளோரைட் இருக்கும்போது இந்த விளைவு உருவாக்குற விதம் பிள்ளைதானே ஏனென்றா ஃபீனோல் மிக அதிக ஏவமூத்தோ பரா வழிகாட்டாது சரி ரெண்டாவது கூட்டு சரி ஒன்றாவது கூட்டில் ஃபீனோல் என்ன செய்யுமென்றால் ஏசைலேற்றத்துக்கு உட்பட மாட்டாது அட்கைலேற்றம் உட்பட மாட்டாது காரணம் அதில் இருக்கிற தனிச்சோடு இலத்திரங்கள் ஒரு சிக்கல் உருவாக்குறது அந்த ஒரு சிக்கல் பிணைப்பு உருவாக்கப்படும் முதலாவது கூட்டு பிழை ரெண்டாவது சரியான கூட்டாக கருதி கொள்ளும் சரிதானே வினா இலக்கம் 46ஆம் கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்னீசியம் குளோரின் மின்வாய் ஒரு உலோக அயன் மின்வாயோடு ஒரு வாயு மின்வாய் எடுப்போம் என்ன ஒரு உலோக மெக்னீசியம் உலோகத்தை ஒரு வாயு மின்வாயோட கனெக்ட் பண்ணி விட்டோம்டா இது மெக்னீசியம் உலோகம் இருக்குது ஒரு உப்பு பாலத்தால கனெக்ட் பண்ணி விடுறோம் சரிதானே ஒரு வாயு மின்வாய்ன்னு சொன்னா ஒரு பிளாட்டினம் கம்பி இருக்கணும் ஒரு குளோரின் வாயு சேர்க்கப்படணும் இவரோட அப்படி கனெக்ட் பண்ணி வோல்ட்டுமானியோட தொடுத்து விடுறோம் சரிதானே இதுக்குள்ள இருக்கிறது Cl- கரைசல் மெக்னீசியம் 2+ கரைசலா இருக்கக்கூட இது மெக்னீசியம் உலோகமா இருந்தா உப்பு பாலமா இருந்தா வோல்ட்டுமானியோட குளோரின் வாயு செலுத்தக்கூட ஒரு 180mல போல செலுத்துவோம் இப்ப இந்த இடத்துல இந்த கலத்துல நான் ஒரு உப்பு பாலமா இருந்தா மெக்னீசியம் சாலிட் Mg2+ aqueous Cl- aqueous Cl2 கேஸ் ஒரு பிளாட்டினம் கம்பியை நான் போட்டு விட்டேன்டா இப்படியான உப்பு பாலத்துல வார ஒரு மின் கலத்துல என்ன சொல்றானேண்டா இந்த சொல்ல விஷயத்தை பாருங்க நியம கல அழுத்தமானது அப்ப ஈபை செல் சமன் ஈபை கேத்தோட் மைனஸ் ஈபை அனோடுன்னு தானே வரப்போகுது கல அழுத்தமானது நேரத்துடன் மாறுபடுவதில்லை ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று என்னன்னு சொன்னா இந்த பெருமானம் டைம் போக போக வெற்றிட மின்னியக்க விசைக்கு தானே இஎம்எஃப் டைமோட என்ன செய்யணும் இஎம்எஃப் பெருமானம் அப்படியே குறைஞ்சிட்டு போகும் வெற்றிக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கு போக போக வெற்றிட வோல்டேஜ் குறைஞ்சிட்டு போகும் இல்லாட்டி இப்படி சொன்னோம்டா இப்படிதான் நடக்க போகுது மெக்னீசியம் அனோட்ல மெக்னீசியம் சாலிட் Mg2+ aqueous 2 இலத்திரன் கேத்தோட்ல Cl- Cl2 கேஸ் Cl- aqueous plus 2 இலத்திரன் இவர பெருமானம் +-2.36 வோல்டேஜ் இவர பெருமானம் என்னன்னு சொன்னால் குளோரின் +1.36 வோல்டேஜ் இஎம்எஃப் பெருமானம் என்ன வருமெண்டா 1.36 வோல்டேஜ் -2.36 வோல்டேஜ் சமன் 3.72 வோல்டேஜ் போக போக வெற்றிட இஎம்எஃப் குறைஞ்சிட்டு போகணுமே அப்ப நான் சொல்லனே டைம் போக போக என்ன செய்யணும்டா நேரம் போக போக இவர செறிவு கூடும் யார செறிவு கூடும் Mg2+ செறிவு கூடும் இவர செறிவு கூடிச்சுன்னு சொன்னா சமநிலை பின்னோக்கி நகர்ந்தா இந்த பெருமானம் கூடும் இந்த பெருமானம் கூடி -2 வோல்டேஜ் -1 வோல்டேஜ் அப்படி குறைஞ்சிட்டு போகுது அப்ப இந்த பெருமானம் குறைஞ்சிட்டு போகுது நேரம் போக போக Cl- செறிவு கூடினா சமநிலை பின்னோக்கி நகர இவர பெருமானம் +1 வோல்டேஜ் +0.5 வோல்ட் இந்த பெருமானம் குறைய இஎம்எஃப் குறையும் நம்ம கவனமா கேட்டுக்கொள்ளுங்க
நேரத்தோட இந்த அயன்களின் செறிவு அதிகரிப்பதால நேரத்தோட இந்த அயன்களை செறிவு அதிகரிப்பதால அழுத்த பெருமானம் குறையும். அழுத்த பெருமானம் கடைசியா 0வா போகுது. அப்ப அந்த கூற்று மாற்றமடைதலை பிழையான கூற்றா இருக்குது. நியம கல அழுத்தம் ஒரு செறிவியல்பு. அப்ப செறிவியல்புன்னா கல அழுத்தம். கல அழுத்தம் EMF பெருமானம், கல அழுத்தம் ஒரு மின்வாய் அழுத்தம், ஒரு செறிவியல்பு. உண்மைதான், ஒரு செறிவியல்பு. அப்ப 46க்கு 4வது விட கல அழுத்தம் செறிவியல்பு. இந்த வெற்றி இந்த 2 மின்வாயை பயன்படுத்தினா இந்த வோல்டேஜ், செப்பு நாகத்தை பயன்படுத்தினா 1.1 வோல்டேஜ். இது அழுத்த பெருமானம் ஒரு மாறிலி பெருமானமா இருக்குது. இப்ப 46ஆம் இலக்க கேள்விக்கு நான் 4வது விடைக்கு போறேன். 47ஆம் இலக்க கேள்வி. 47ஆம் இலக்க கேள்வி பொறுத்த வரைக்கும் வீடியோ பார்க்குற பிள்ளைகள் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். இது ஒரு ரோயல் காலேஜ் பேப்பர் போல நம்ம ஒன்றும் இல்லை, நீ பயப்படுற அளவு ஒன்றும் இல்லை. யூரியா ஃபார்மால்டிஹைடுங்கிறது CONH2 2 HCHO இந்த 2 பேரும், அல்லது ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட் இந்த ஃபீனோல் இந்த ஃபார்மால்டிஹைட் இந்த ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட் இந்த 2 பேரும் சில சொல்ற வெப்பம் இருக்கும் பல்பகுதியும். என்ன பல்பகுதியும்? வெப்பம் இருக்கும். ஆனால் டெஃப்லோனுங்கிறது CF2 CF2 வார CFC2F இவர் ஒரு வெப்பம் இழகும் பல்பகுதியம். நான் கொப்பியில் எழுதியிருப்போம் வெப்பம் உறுதியன்னு படிச்சிடும். ஆனால் வெப்பம் இழகும் தான், வெப்பம் இருக்குமுக்குள்ள வராது. அப்போ வெப்பம் இருக்கும் பல்பகுதியம் பிள்ளைதான் இந்த கூற்று. நான்ஸ்டிக் ஃபேன் ஒரு வெப்பம் இருக்கும் பல்பகுதியம் இல்லை, இது ஒரு கூட்டல் பல்பகுதியம். அது மட்டும் இல்லாமல் குறுக்கு சங்கிலிகள் இல்லாத ஒரு ஆள். குறுக்கு சங்கிலி அப்போ ஃபீனோல் பொதுவாக நான் சொல்லணே, இந்த ரப்பர் இந்த ஃபீனோல் மூலக்கூறுல என்ன செய்து கொள்ளுமெண்டா, இந்த ரப்பர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீனோல் மூலக்கூறுகளில் இந்த ரப்பர் இந்த ஃபீனோல் மூலக்கூறுகள் என்ன செய்யும் என்றால், இந்த ஃபீனோல் மூலக்கூறுகள்ல என்ன செய்யும், குறுக்கு சங்கிலிகள் காணப்படும். ஒரு குறுக்கு சங்கிலிகள் காணப்படும். விளங்குதான் நான் சொல்லணும். இந்த ரப்பர் ஃபீனோல் மூலக்கூறுகள்ல ஒரு குறுக்கு சங்கிலிகள் காணப்படும். அப்ப இந்த குறுக்கு சங்கிலிகளால் என்ன செய்து கொள்ளுமெண்டா, இந்த இடத்துல என்ன செய்து கொள்ளுமென்று சொன்னால், ஒரு குறுக்கு சங்கிலிகளால் இந்த இடத்துல 3D ஷேப் 3D வலைப்பின்னல் எடுக்கும். அப்போ குறுக்கு சங்கிலி யாராரு? வல்கனைஸ் ரப்பரும் ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட்டும் அதே மாதிரி இந்த யூரியா ஃபார்மால்டிஹைட்டும் என்ன செய்து கொள்ளும் என்றால், இவங்க எல்லாரும் ஒரு முப்பரிமாண பல்பகுதியத்தை எடுத்துக்கொள்ளும். 47க்கு 4வது விடைக்கு போறோம். 47க்கு 4வது விடை நான் காரணம் சொல்லித்தான் விளங்கப்படுத்துறேன். இதுக்கு நாங்கள் பெருசா நீங்க சொல்ல மாதிரி சிம்பிளா அந்த கேள்வி உடைச்சு விட்டா சரிமா, சிம்பிளா உடைச்சு வர. சும்மா நீங்க எல்லா கேள்விக்கும் பயமுறுத்தாடி இதுக்கு அப்படி என்று ஒவ்வொரு கேள்விக்கும் எலபரேஷன் செய்யறதை விட ரோயல் காலேஜ் கேள்வி உங்களை விழுங்கி தின்றோம் இல்லை, வளப்பாம்பா இல்லை. ரோயல் காலேஜ் கேள்வி ஒரு கேள்வி கெமிஸ்ட்ரி கேள்வி நாங்கள் படிச்சது தனிவர மாட்டோம். இங்கே எப்படி அடிச்சுன்னா இங்கே சிஸ்டம் எப்படி தெரியுமா, ஒரு மொரட்டு பேப்பரை செய்கிறேன்டா இனி இப்படி என்று மொரட்டு நம்ம படிக்கிறதுக்கும் கெமிஸ்ட்ரியில நமக்கு ஃபுல்லாக தெரியும் விளக்கமெண்டா, அதை நீங்கள் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு பாஸ் பேப்பர் எப்படியோ அது மாதிரி தான் எங்களை மொரட்டு பேப்பர் எப்படி ரோயல் காலேஜ் பேப்பர். என்ன அந்த தமிழ் மொழி மூலமாக்கள் டிரான்ஸ்லேஷன் சின்ன மிஸ்டேக் வரும், ஸ்கீம் இருக்க மாட்டான், எலிபரேஷன் தேடினாலும் கிடைக்க மாட்டான். 47 நல்ல ஒரு கேள்வி உண்டு. 48ஆம் கேள்வி 2015ஆம் ஆண்டு வந்த ஒரு MCQ கேள்வியில் ஒரு பெற்றவன் உண்டு. அதில் எப்படின்னா, இந்த PbCO3 பொறுத்த வரைக்கும் ஒரு அரிதிற்கரையும் ஒரு அயன் சேர்வை சரிதானே. அது எப்படி கரைய போகுதாம், Pb2+ CO3 2- கரைய போகுது. அரிதிற்கரையும் ஒரு அயன் சேர்வை. இதுக்குள்ள நாங்கள் ஒரு HNO3 என்ற ஒரு வண்ணமிலத்தை சேர்த்து விட்டோம்டா, H+ NO3- இன்னரிக்கிற அந்நயன் H+ வாங்கிரும். என்ன சொல்ல, இணை மூலமா தொழிற்பட்டு HCO3- மாறினா நரிக்கிற அந்நயன் மின்னமிலத்திர என்ன சொல்ற இணை மூலம் தான் அறிவாங்க. மின்னமிலத்திர இணை மூலம்னு சொல்ற இது H+ வாங்கும். அதனால PbCO3 நல்லா அமிலத்துல கரையக்கூடியது. ஏனென்றா H2CO3 மின் அமிலம். சரி, ஏன்? அதாவது உதாரணமா சொல்ல போனா இந்த அந்நயன் மின்னமிலத்திர இணை மூலம்ங்கிறதாலதான் H+ வாங்குது. மண்ணமிலத்திர இணை மூலம் SO4 2- வாங்குமா? அடே SO4 2- H+ வாங்குமாடா? இல்லை. ஏன் இல்லை? அது முற்றாக கூட்டத்தை கடந்து ஒருபோதும் வாங்க மாட்டாது. அப்ப நாங்க விளங்கிக் கொள்ளும், ஒரு அமிலம் கரையும் போது கவனமா விளங்கிக் கொள்ளும். ஆக்சலேட்டு ஒரு மின் அமிலத்தின் இணை மூலம், அதெல்லாம்
அதெல்லாம் அமிலத்தில் நல்லா கரையும். விளங்குது நான் சொல்வது? ரைட். 49ஆம் இலக்கு கேள்வியில ஏபர் முறையில் NH3 அதாவது N2 கேஸ், 3 ஹைட்ரஜன் வாயு, 2 NH3 உற்பத்தியில இதான் திரும்ப 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 ஒவ்வொரு வருஷம் இந்த பேப்பர்ல இதான் விஷயம் கேட்காது. இதுக்கு நாங்கள் ஒரு சிறப்பு வெப்பநிலை பயன்படுத்துவோம். என்ன வெப்பநிலை? 450 பாகை செல்சியஸ்ங்கிற ஸ்பெஷல் டெம்பரேச்சரும் 300 ATM என்று சொல்ற ஸ்பெஷல் ப்ரெஷரும் பயன்படுத்தி கொள்வோம். இப்போ கேள்வியில் ஏபர் முறையில் NH3 தாழ் வெப்பநிலை அப்படி சொல்றது. இதுக்கு பேர் என்ன சொல்ல தெரியுமா? இதுக்கு பேரு என்னன்னு சொன்னால் சிறப்பு வெப்பநிலை, சிறப்பு அமுக்க வீச்சு. இந்த வீச்சு, இந்த பெருமானங்களை பயன்படுத்தினாதான் தாக்கம் நகரும், தாக்கம் நடக்கும். இல்லாட்டி நைட்ரசனும் NH2 நைட்ரசனும் இருக்குது வழியில், ஹைட்ரசனும் இருக்குன்னா தெரியுது. இந்த 2 பேரும் மோது தாக்கம் நடக்குதா? இல்லையே. இந்த கண்டிஷன் அவங்க தொடல், இந்த கண்டிஷன் தொட்டா தான் தாக்கம் நடக்கும். அப்ப இதை நாங்கள் தாழ் வெப்பநிலை உயர் அமுக்கம்னு சொல்றோம்ல, சிறப்பு வெப்பநிலை சிறப்பு அமுக்கம்னு சொல்லுவோம். மிக உயர் அமுக்கத்திலும் ஏவச்சக்தி குறைவதுடன் NH3 உற்பத்தி செய்யும் வீதம் அதிகரிக்கும். அப்ப இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இந்தியால பக்கம் இருக்கிற வாயுக்கள் 4, இந்தியால பக்கம் இருக்கிற 2. அப்ப ஏவச்சக்திங்கிற ஒரு ஆள் இருக்கிறதா? ஏவச்சக்திங்கிற ஒரு ஆள் இதான் ஒரு தாக்கத்துல ஏவச்சக்தி. இதான் ஏவச்சக்தி. இந்த ஏவச்சக்தியை நாங்க எப்படி மாத்தலாம்னு சொன்னா ஊக்கியின் மூலம் மாத்தலாம். இந்த ஏவச்சக்தியை எப்படி மாத்தலாம்? ஊக்கி மூலம் மாற்றிக்கொள்ளலாம். சரிதானே? இப்படி இங்க நகர்த்தலாம். அப்ப அமுக்கத்தினால் ஏவச்சக்தி மாறுமா? அமுக்கத்தினால் ஏவச்சக்தி மாறுமா? இல்லை. உயர் விளை NH3 வீதம் அதிகரிக்கும். NH3 ஒரு ஆள் சொல்லார், வீச்சற்றடிப்படி யோசிச்சமண்டா பிரஷரை கூட்டினமண்டா சமநிலை இஞ்சால பக்கம் நகரும். ஆகவே உயர் அளவான NH3 உற்பத்தி ஆகும். அவள் கேட்டது ஏவச்சக்தி குறைவதுடன் ஏவச்சக்தி மாறும் அமுக்கத்தால இல்லை. ஒரு ஆள் இப்படி சொல்லார், சார் மோதல்களின் எண்ணிக்கை என்ன செய்யப்போகுது? மோதல்களின் எண்ணிக்கை என்ன செய்யப்போகுது? இப்படி யோசிக்கிறான். அமுக்கத்தை கூற்றம்ண்டா என்ன அர்த்தம்? மோதல்கள்ல எண்ணிக்கையை கூற்றும். மோதல்கள எண்ணிக்கையை கூட்டினமென்று சொன்னா, மோதல்கள்ல எண்ணிக்கையை கூற்றம்னு சொன்னால் ஏவச்சக்தி மாறலாம். ஏவச்சக்தி இந்த நல்ல விஷயம் கொள்ளணுமா? ஏவச்சக்தி குறையும்ங்கிற வசனத்தை விட ஏவச்சக்தி தாண்டாக்கள் எண்ணிக்கை தான் அதிகரிக்கும். நல்லா விளங்கி கொள்ளணும். அமுக்கத்தை கூட்டணும். இந்த இடத்துல இந்த 2வது கூற்று 2ல நிறைய கதைகள். நாங்க ஒரு கேள்விக்கு ஒரு ஃபைனல் பேப்பர் ஒரு ஆள் எடுக்க ஒரு ஃபைனல் பேப்பர் இப்படித்தான். ஒரு பொட்டி வருகுது, இன்னொரு பாக்ஸ் வருகுது, கூட்டுத்தொகை 5 வரணுமெண்டா இதான் ஃபைனல் பேப்பரை பிரச்சனை. இவிடத்தை 4 கொண்டு போடுறோம். எத்தனை ஆப்ஷன் இதுக்கு? அவன் நினைக்கிறான் ஸ்கீம். இப்போ நாம ஒரு கேள்வி எடுக்கிறவர் ஃபைனல் பேப்பர் எடுக்கக்குள்ள குழப்பம் வராது எல்லாம் படிப்போம். ஃபைனல் பேப்பரில் குழப்பம் வரணும், வந்த ஒரு ஆன்சர் வந்துடும். மாடல் பேப்பரில் என்ன பிரச்சனைடா, உங்களோட இஷ்டத்துக்கு கேள்வி எடுத்தீங்களேண்டா பிள்ளைகள் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கக்குள்ள பிள்ளைகள யோசனைக்கு விட சொல்லி ஆகணும். அவங்க இந்த பேப்பரில் ஸ்கீம் இல்லை. அப்போ என்ன நடக்க போதோ ஒரு கதையாக நாங்கள் எடுக்கணும். ஃபைனல் பேப்பரில் விஷயம் அதான், குழப்பமான எந்த விஷயம் ஃபைனலுக்கு வர மாட்டான். குழப்பமான எந்த விஷயம் ஃபைனலுக்கு வாரம். இப்போ எங்களுக்கு தெரியணும், C⁻ சமன் 8 RT கீழ் π × M. இதான் சமன்பாடு. C⁻ சமன்பாடு என்ன? 8 RT π M. இப்போ ஒரு கேள்வியில் இப்போ C² என்ன வர போதோ 3 RT என்ன வர போதோ கேபிட்டல் M வரப்போ இந்த இடத்துல இந்த சமன்பாடை பயன்படுத்துறதுக்கு இன்னும் வரல. நாங்கள் சும்மா அதுக்காக இப்படி படிச்சுக்கு குழம்பிங்க நிற்கிறதில்ல. ஃபைனல் பேப்பருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் படிக்கணும். சும்மா எல்லாத்தையும் மல்லி போட்டு கடைசி நேரங்கள் இந்த பிள்ளைகள் நல்லா படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும், மாடல் பேப்பர்னு சொல்லி ஃபைனல் பேப்பர் ஃபாஸ்ட் பேப்பரை செய்யாம மாடல் பேப்பருக்கு பின்னால போறேன். இல்லாட்டி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் என்னன்னு சொன்னா, இலங்கையில் இருக்கிற தமிழ் மொழி மூலமான எந்த பேப்பரும் ஃபைனல் பேப்பரை ஸ்டாண்டர்டை தொடரல. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். மெஜாரிட்டியான பேப்பர் சிங்கள மீடியாக்கள் பேப்பர் எடுக்கிற சிங்கள மீடியா பேப்பர்கள். நாம யூகிக்கிறோம், நம்ம ஐடியா எடுக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு 50 பேப்பர் செஞ்சிருப்போம் வித்தியாசமான பேப்பர். யோசிச்சு பாருங்கடா, நம்முடைய நாட்டில் இருக்கிற ஒரு தமிழ் மொழி மூலமான ஒரு சேர்ற பேப்பர் ஒரு ஃபைனல் பேப்பருக்கு அதே பேப்பர் ஸ்டாண்டர்டுக்கு வருமானு கேட்டால் நான் இல்லைன்னா சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அது கெஸ் எதிர்கூறு. நாம சில நேரம் அது எதிர்கூறக்குள்ள சில நேரம் சரியா போகும். இப்போ நாங்கள் இதான் எக்ஸ்பெக்டேஷனுக்கு போய் படிக்கக்கூட சும்மா அநியா என்ன தெரிஞ்ச விஷயத்தை படிக்காம
சும்மா தேவையில்லாமல் ஏதோ ஒன்றுக்கு பின்னால் போனோம்னா அநியாயப்பட்டுருவீங்க. கடைசி நேரங்களில் நான் இந்த பிள்ளைகளை சொல்ல விஷயம் என்னென்னா, சோஷியல் மீடியா பக்கம் போகாது, குரூப்பில் வரும். எனக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வரும், அது வேற பேப்பர், இவர பேப்பர், அவர பேப்பர், இவர பேப்பர். நான் சொல்ல உண்டையும் தொடாது, உண்டையும் திறந்து பார்க்காது. என்னத்துக்கு உனக்கு அதெல்லாம்? நீ படிச்சுட்டாய், பேப்பர் வரும், செய்யலாம், சரிதானே. கடைசி நேரம் சும்மா நான் யாருக்கும் அப்படி ஹோப் கொடுக்கறல, சும்மா அநியாயம் போய் அந்த ஹோப் நான் கொடுக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிட்டீங்களா, ஹோப்போட எழுதுறது, சரிதானே. 50ஆம் கேள்வியை பாருங்க. இந்த பேப்பரையும் சிம்பிள் பேப்பர் உண்டு, சிம்பிளான பேப்பர் உண்டு. இதுக்கு நீங்கள் எலபரேஷன் எழுதி ஆன்சர் எழுதி கஷ்டப்பட்டு குழப்பிக்கொள்ள வேணாம். ஒரு நார்மலான பேப்பரை மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஊக்கி ஒன்றை சேர்ப்பதால் தாக்கத்தின் அழகு நேர்த்தி வெப்பம் அதிகரிக்கப்பட்ட தாக்கத்தில் விடுவிக்கப்படுற வெப்பம் ஊக்கிற வேலை என்ன சொல்லுங்க பாப்போம். ஊக்கிற வேலை என்னன்னு சொன்னா 50 செகண்ட்ல நடக்கிற தாக்கத்தை 30 செகண்ட்ல நிகழ்த்தும். அப்ப என்ன சொல்றாராம், ஊக்கி ஒன்றை சேர்ப்பதால் புறவெப்ப தாக்கம். அப்ப தாக்கம் குயிக்கா நடக்கும். தாக்கம் குயிக்கா நடந்தா தாக்கம் இந்த தாக்கத்தின் வெப்பொழுறை மாற்றம் -300 கிலோஜூல் மோல் -1 இந்த 30 செகண்ட் அதே கிலோஜூல் தான் விடுவிக்கப்படும். அழகு நேரத்தை வெப்பம் அதிகரிக்கும். என்ன சொல்லுவாங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த யூனிட் டைம், யூனிட் அழகு நேரத்துல விடுவிக்கப்படுற வெப்பம் என்ன செய்ய மாட்டோம், அதிகரிக்கும். எஸ், ஊக்கியால ஒரு குறிப்பிட்ட அழகு நேர யூனிட் எஸ் அதிகரிக்க கொள்ளும். ஊக்கியானது விளைவினை அதிகரிக்கும். ஊக்கி விளைவு அதிகரிக்க மாட்டான். ஊக்கி விளைவு அதிகரிக்கல, விளைவு தோன்றெடுக்கிற நேரம் என்ன செய்ய போதாம். இப்போ நாங்கள் உதாரணமாக சொல்லக்கூட எக்ஸாம் நெருங்கக்கூட என்ன செய்யமாண்டா, நல்லா படிப்படும். ஒவ்வொரு நாளும் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சுக்கொள்றேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு டெய்லி நான் இவ்வளோ நேரம் படிச்சு கொள்றேன். ஒரு என்னன்னா உங்களோட மற்ற சகபாடிகளுக்கும் ஒரு விஷயம் தெரியத்தானே வேணும். என்ன தெரியணும், டெய்லி நான் இவ்வளோ நேரம் படிக்கிறேன். இந்த ஸ்டடி டைம் சும்மா நீங்கள் இப்போ பொய் செல்ல வேணும். உண்மையை ரியாலிட்டியாக காய்ச்சிக்கணும். உண்மை அறிங்கடா, எல்லாத்தையும் ஃபேக்காக இருக்காம, சரிதான். இப்போ சோஷியல் மீடியா போனோம்டா ஒரு இமேஜ் ஒன்று வரும், ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இதுலேயே வரும், டிக்டாக்லேயே வரப்போ உங்களோட முகமே இல்லை. அது சும்மா எல்லாத்தையும் கலரிங் பண்ணி வச்சுக்கொள்ளும். நேரடியாக பார்த்தா அது நீங்கள் இல்லை, சரிதானே. அப்படித்தான். அப்போ நான் சொல்ல ஏன் நாங்கள் ஃபேக்காக இருக்கோம், உண்மையாக இருந்து பார்ப்போம் ஒரு தரம். இப்போ இதில் நீங்கள் உங்களோட ஸ்டடி டைம் இருக்கு தானே மகன். இப்போ நான் சும்மா சொல்லணே, நான் இவ்வளோ நேரம் படிக்கிறேன். அப்போ இவ்வளோ நேரம் என்ன 8 to 8 AM 6 மணி வரை படிக்கிறீங்க. அதுக்குள்ளே எவ்வளவு பிரேக் இருக்கு. உங்களோட ஸ்டடி டைமை நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூட மற்றவர்களுக்கு எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டோ ஒரு ஆசை ஒன்று வரும், ரைட், நாமளும் படிப்போம்னு வரும். அப்போ நீங்கள் சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட ஸ்டடிங் டைமை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நான் இந்த செஷன் 1 முடிச்சுட்டேன், 20 கேள்வி முடிச்சுட்டேன், 1.5 hour டைம் எடுத்துக்க நாக்கும், சரிதானே, ரைட். அப்போ நீங்கள் உங்களோட ஸ்டடி டைம் எக்ஸாம் நெருங்கக்கூட உங்களோட மற்றவங்களுக்கு நீங்கள் உங்களோட இருந்து கொடுக்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களோட ஸ்டடி டைமை சொல்லிக்கொள்ளலாம், சரிதானே. அதில் இந்த கேள்வியை நீங்கள் இந்த கேள்வி இப்படி உடைக்கலாம்னு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். நான் அதை பார்த்துட்டு நான் அடுத்த செஷனில் பிள்ளைகள் நான் 31 அடுத்த செஷனில் நான் 31 இருந்து 40ஆம் கேள்வி வரைக்கும் செஞ்சுட்டு, சரியா, 31 40ஆம் கேள்வி வரை செஞ்சுட்டு 31 40ஆம் கேள்வி வரை செஞ்சுட்டு அதோட இந்த ஓர்கானிக் பாட செய்து கொள்வேன். அதில் இருக்கிற கணக்குகள் இல்லாத கணிப்புகள் இல்லாத பாட செஞ்சு விடுவேன், சரிதானே. அப்போ நீங்கள் அதில் தயாராகி கொள்ளுங்க, சரிதானே. கணிப்புகள் இல்லாத பகுதிகளை செய்து கொள்வோம். இதில் 12ஆம் கேள்விக்கு விட இல்லை, 12ஆம் கேள்விக்கு விட இல்லை. 29ஆம் கேள்வியில் ஒரு திருத்தம் இருக்குது. என்னென்னா 29ஆம் கேள்வியில் எக்ஸின் இந்த 3வது பாயிண்ட்டை பாருங்க. எக்ஸின் கரைசலுக்கு NaOH சேர்க்கும் அந்த இடத்துல மிகை NaOH சேர்க்கும் போது ரெண்டு வரணும். அந்த 5வது விடையில CrNO2 thrice வரணும். என்ன வரணும், CrNO2 thrice வரணும், சரியா. CrNO2 thrice வரணும். அதை மாற்றிக்கொள்ளுங்க, சரிதானே. 22ஆம் கேள்வியில 2ஆம் தாக்கம் இருக்கு தானே, H2 கேஸ் half O2 கேஸ் சேர்ந்து H2O கேஸ் வருது. அந்த கேஸ்ங்கிற இடத்துல H2O லிக்யூடுன்னு மாற்றிக்கொள்ளுங்களா, H2O லிக்யூடுன்னு மாற்றிக்கொள்ளுங்க, சரிதானே. இதெல்லாம் இந்த பேப்பர்களில் வந்து சின்ன சின்ன தவறுகள், அதை நாங்கள் திருத்தி கொள்வோம், சரிதானே. அப்போ நாங்கள் அடுத்த செஷனில் மீதமான கேள்விகளை செய்து கொள்வோம், சரிதானே. நான் சொன்ன மாதிரி ரைட், சந்திப்போம், சரியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.